உனக்கு என்ன புரியலன்னா, இங்கே பிறந்த போதே உங்கள் அம்மாவுக்கு மாரில் பாலை வச்சுக்கிறான். கடவுள்லாம் செஞ்சு வச்சுக்கிறான். நீ இங்கே வரப்போறன்ட்டு வர்ற வாசல் கீழேன்ட்டு மேலே 2 வாசலை வச்சு என்ன பண்ணி வச்சுக்கிறான்? பெரிய சதையை வச்சு பால் வச்சுக்கிறான். கடவுள் என் மேலே எவ்வளோ அக்கறையாகிறான். இவன் பிறப்பான், இவன் பிறந்தா இவனுக்கு பசி எடுக்கும், இவன் பசி வச்சா ஏதோ ஒன்று சாப்பிடணும், சாப்பிட்றதுக்கான உணவு எங்கேயே வச்சுக்கிறான். நான் எங்கே பிறந்தனோ அங்கே வச்சுக்கிறான். என்னை எவ்வளோ தூரம் நேசிக்கிறான். இந்த போலியிலேயே பிறந்து போலியிலேயே வந்து போலியாவே செத்தும் போயிருது. மரணம் கூட அவனுக்கு அப்படிதான். சேர்த்துட்டா நினச்சிக்கிறான் அவன். ஆக்சுவலாக ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டான். என்ன நினச்சிக்கிறான் அவன்? சேர்த்துட்டான்னு நினச்சிக்கிறான். மற்றவங்கெல்லாம் பார்க்குறாங்க செத்துட்டானா இல்லையான்ட்டு. இப்போ சுவாசிக்கல செத்துட்டான், ஹார்ட் பீட் வரல செத்துட்டான்னு நினச்சிக்கிறான். மூளை சாகவே இல்லை, மூளை சாகலை, போராடுது உள்ள. யாரை நேசிக்கலை நீ? எதனால் உனக்கு நேசிக்க தெரியல? உன்னை ஏன் உனக்கு தெரியலாம ஆயிடுச்சின்னா, இந்த போலிங்கெல்லாம் உன்னை நாக்கிடுச்சின்னா உன்னை மறந்துச்சு. சட்டை போடாத நீ தான் நீ, கற்றுக்காத நீ தான் நீ, கற்றுக்காத ஒன்று நீ இதில்ல, அதுதான் நீ. கற்றுக்கின நீலேருந்து கற்றுக்காத நீயை கண்டுபிடிக்கணும். கற்றுக்கொண்ட நான்லேருந்து கற்றுக்கொள்ளாத நான் ஒன்று இது இல்லை, அதை பிரிக்கணும். எங்கேருந்து? ஏன் துக்கமாகற? போலியாக இருக்கிறதுனால தான். ஏன் கவலைப்படுற? போலியாக இருக்கிறதுனால தான். ஏன் உன்னால் வாழ முடியல? போலியாக இருக்கிறதுனால தான். இதை மட்டும் உன்னால் புரிஞ்சிச்சுன்னா, அதுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் தான் உன்னால் போலியாக இருக்க முடியாது. துக்கப்பட்டு அழகிற இல்லை, அப்போ உன்னால் போலியாக இருக்க முடியாது. உன் கண்கள்லேருந்து ஈரம் வடியுது இல்லை, அப்போ உன்னால் இருக்க முடியாது. போலியாக இருக்க முடியாது. அப்போ போலியாக இல்லாத ஒரு கணத்தை நீ சந்தித்தாதான், ஓ இத்தனையும் நடிப்பா அப்படின்னு புரிஞ்சு என்ன பண்ணுவ, நீ நடிப்புகள்லேருந்தே வெளியே வருவேன். அந்த போலித்தனம் உன்னை என்ன பண்ணி வச்சிருதுன்னா, உன் ஞானத்தை மறைச்சி வச்சிரு. உன் உடம்பு ரொம்ப கவனமாகுது. உன் மனம் முன்னெல்லாம் தந்திரம் பந்து அதெல்லாம் கவனிச்சு என்ன பண்ணுது, அதுக்கேற்ற மாதிரியே ஆக்ட் பண்ணி சரியாக்கிது. ஜுரம் தலைவலின்னு படுகிற, தூங்குற, ஏந்து பார்த்தா காணாமல் போயிடுச்சு. என்ன பண்ணுது? உன் உடம்பே தன்னைத்தானே நேர்த்தியாகவும் சரியாகவும் அழகாகவும் ஆக்கிடுது. மனம் பசி எடுக்குது, சைவாசிவன்றீங்க, காமம் வருது, என்ன கருமத்தையோ சொல்லி புரிய வைக்கிறீங்க, உச்சக்கக்கெல்லாம் வருது, மெதுவாக பார்த்துக்கலான்றீங்க, ஊரில் எடுக்குது, சொரிய மாட்டேன்றீங்க. யாருக்கு எதிராக செயல்படுறீங்க? இதெல்லாம் யாரையும் மதிப்பு, யாரும் உங்களை மதிக்கணும்னு நினைக்கிறீங்களே, பாவமாக தெரியல, போனமா அந்த தூய்மை போய் போச்சுருவானுங்களே. போலிக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துனுக்கிறோம், போலியான உலகத்தில் தான் இருக்கிறோம், போலியாக தான் நம்ம என்ன பண்ணோம் இருக்கணும். பட் அவசியம் இல்லாத இடத்துல தான் போலியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்ககிட்ட போலியாக இருக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. வேற யாருக்கிட்டனா போலியாரு, ஆனால் யாருக்கிட்ட போலியாக இருக்காது. இன்னைக்கு தலைப்பு வந்து போலித்தனம்னு ஒன்று சொல்லுவாங்க. சாக்கு சொல்கிறதுன்றது போலித்தனம் ஒன்று தான். ஆனால் அதை பேசுறதில்ல, இன்னொன்று பேசுறது. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுறது. நம்ம எப்போவுமே உள்ள ஒன்று வைத்து புறம் ஒன்று தான் பேசணும். அதான் நாகரிகமும் கூட. தோன்றப்படலாம் பேசக்கூடாது. உங்கள் வீட்டுக்கு வந்தேன், உங்கள் பொண்டாட்டி இட்லி சுட்டு குஞ்சு போட்டாங்க, இட்லியை விட அது நல்லா இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா போச்சு உங்க அதை. நீங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க, உங்களுக்கு பக்குவமாக பரிமாறி இருப்பாங்க. நான் அப்படி இல்லை. ஆமாம், கண்ணு மூஞ்செல்லாம் பார்த்துருவேன். ஆமாண்ணா ஆமாம் அம்மா இருந்தாலும் வீட்டுக்கு கூப்பிடுவீங்க, குறிப்பாக இட்லி சுட்டா வானான்றுவீங்க, பூரி கூட நிமிந்து விசிறி அடின்னுவீங்க. முடியாதடி, அவன் முன்னாடி என்ன ஆகாது. என்னடா எத்தோன்னு இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறேன். இந்த போலித்தனம் அவசியமாக இருக்குது. உண்மை சொன்னால் ஏற்றுக்கிறதுக்கான தகுதி இந்த மனிதர்கள்கிட்ட இல்லவே இல்லை. உன் மனைவி ரொம்ப அழகாக இருக்கிறான் அப்படின்னு எந்த கணவன்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது. அம்மாவா இல்லையா சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஒத்துப்பாயா? ஒத்துக்க மாட்டான். ஒத்துக்குனால தான் பிரச்சனையே. அவன் பொண்டாட்டியை கண்டுக்கவே மாட்டான். அவன் பொண்டாட்டி நம்ம பேசின பேரும் அவன் தான் நிறைய கண்டுப்பான். அது வரைக்கும் அவனுக்கு ஒரு பொண்டாட்டிக்கதே தெரியாது. அடிக்கடி நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுனீங்கன்னு வச்சுக்க, என்ன இல்லாமல் இவன் பேசுகிறான் அப்படி என்ன பண்ணுவான் அவனா? அப்போ தான் அவனுக்கு பொண்டாட்டிக்கதே ஞாபகத்துக்கே வரும். நிறைய பொண்டாட்டிங்களுக்கு புருஷனுக்கும் அப்போ தான் தெரியும். எவனா இன்னொரு பொம்பளை வந்தால் தான் வாழ்க்கையில் அவளுக்கு நமக்கு புருஷனை ஒருத்தங்கிறான்.
இல்லைன்னா புருஷங்கத்தே தெரியாது. நான் சும்மாலாம் சொல்ல, யதார்த்த உண்மையாக அதுதான். ஏன் அது மாதிரி ஆகுது? என்ன பிரச்சனை அங்கே? எனக்கு எப்படி வாழ கற்றுக் கொடுத்தாங்க, நான் எப்படி வாழ்கிறேன் அப்படின்னு கேட்டால், எனக்கு என்ன தெரியவே தெரியாது. நான் ஒரு போலியான ஆள். என் செயல்கள்லாம் எப்படி தான் இருக்கான்? போலியாக தான் இருக்கும். ஜாதி ஒன்று இல்லவே இல்லை. ஜாதின்னு ஒன்று இல்லவே இல்லை. இன்ன வரைக்கும் இருக்குதா சொல்லி புக்கில் பிரிண்ட் போட்டு கொடுத்துக்கிறான். தீண்டாமை ஒரு பாவ செயல், தீண்டாமை ஒரு இது இதுன்னு. பச்சை எனக்கு அசிங்கமாகுது. எங்கே இருக்குது இது? ஜாதி இந்த இடத்துல மனுஷங்கிட்ட இங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியும்? ஒரு ஆளை பார்த்துட்டு இவர்கிட்ட ஜாதி இந்த இடத்துல இருக்குது, நீங்கள் உஷாராக மீசையை பாருங்க, கொஞ்சம் கீழே இறங்கிருக்குது இல்லை, அவர் யாராக தான் இருப்பார், இந்த சமூகம் சார்ந்தவர் தான் இருப்பார் சொல்ல முடியும்? யாரேனா சொல்ல முடியாது. ஆனால் என்ன சொல்கிறான்? கேட்டு சொல்கிறோம். அதுதாங்க பெரிய விஷயம். நான் என்ன பண்ணுறேன்? விசாரிச்சு சொல்கிறேன். பொண்ணு அல்லது மாப்பிள்ளை தேனாக்கா என்ன ஜாதின்னு கேட்குறான். அது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் இது கூட தெரியாதானே வர நம்மளை சொல்லுவான். அவன் ஒரு போலி, நம்ம ஒரு போலி, சுற்றி இருக்கிறதெல்லாம் என்னதான்? எல்லாம் போலி மனிதர்கள் தான், டூப்ளிகேட்டு. விலங்கு வரைக்கும் நீ ஒரிஜினல். விலங்கு வரைக்கும் நீ யார்? ஒரிஜினல். சூப்பர். ஒரு நாயை பார்த்த உடனே நாய்க்கு பாய்ச்சா எப்படி இது நமக்கு தெரியும். நாய் நல்ல நாயா கெட்ட நாயான்னு தெரியும். காது பூச்சி தூக்குனா சொர்ணக்கு தான் சொர்ணம் இல்லையான்னு தெரியும். நம்ம பார்த்து ஒரு நாயை கரெக்டாக பர்ஃபெக்ட் புரிஞ்சிடும். அது என்ன பண்ணிடல, எந்த மேக்கப்பும் பண்ணல. ஆனால் ஒரு பொம்பளை பார்த்தா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், முடி உண்மைதானா? ஏன் தலையில் ஆரம்பித்து கால் வரைக்கும் எல்லாம் உண்மைதானான்னு மஸ்காரா போட்டு மயக்கிரியே. அந்த 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 இதுவை இமையை எடுத்துட்டு உள்ளே வச்சு சொருவி அந்த கண்ணில் இதுவாகணும், முடி பெருசாகிற மாதிரி அடர்த்தியா. வாயில் நூலை கட்டின்னு நூல் என்ற இன்னொரு பக்கம் போச்சு. கொஞ்சம் தூக்கி கண்ணு அங்கே ஒரு ஸ்டாரை போட்டு அமிட்டுக்கிறான். அப்படியே இறங்கி வந்த காது எத்தனை ஓட்டம் இருக்க முடியாது, எத்தனையும் ஆம்பளிக்கந்தான். ஆம்பளையும் அப்படி தான் ஆகிட்டான். ஆம்பளைக்கு எந்த பக்கம் குத்தணும்னு தெரியல. இப்போது ஆக்சுவலாக நாங்கள் ஆண் கிடையாது, டிரான்ஸ்ஜெண்டர்னு புரிய வைக்கிறதுக்காக குத்துனான் ஒருத்தன். ஜெட்டி போட்டு சுத்த வர காமிச்சான். உடம்பு பேண்ட்டுக்கு மேலே ஜெட்டி போட்டால் என்ன அர்த்தம்னா ஃபக் மீன் அர்த்தம். யானே தெரியல. இப்போ எல்லோரும் பேண்ட் அங்கே போட்டுன்னு சுற்றிக்கிறான். அவன் காது குத்துனான், இவனும் குத்திங்கிறான். மேலேருந்து கீழே இருக்கும். மீசை எடுத்துட்டான் ஒருத்தன், இல்லை மீசை வச்சுக்கிறான். இதுமாதிரி தாடி வச்சுக்கிறான். ஒருத்தன் தாடி வச்சுக்கிறான், ட்ரிம் பண்ணிக்கிறான். புல்லன்னாவ தான் ஆகிறான். இப்போ மேலேருந்து கீழே வைக்கும். அப்படியே அரிக்கினே வந்தேன்னா மார்பகம் இருக்குதோ இல்லையோ பண்ணின உள்ளே ஒன்று போட்டு என்ன பண்ணிக்கிறான். இல்லை வெளியே ஃபைட்டர் மேனை வரைஞ்சி ஆம்ஸுக்குதோ இல்லையோ சட்டை மச்சு விட்டுக்குன்னு சும்மா முறிக்கு இறுக்கி பார்த்துன்னுக்கிறான் தானே. இப்படி தான் நடக்குது. வீட்டுக்கு போனால் இப்படி போயிடுவான். பாஞ்சு ஒன்று வாங்கி அது மேலே மாட்டிக்கின்னு பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு பெருசாகிற மாதிரி இல்லை. இப்படி சொல்ல வேண்டியதே இல்லை. கீழே மேலேருந்து கீழே வரைக்கும் வந்துனே இருந்தேன்னா செருப்பு 6 இன்ச்சு 1 இன்ச்சிலேருந்து ஒரு மனுஷனை பார்த்தா போலின்னு தெரிஞ்சுக்கலாம். போலின்னா என்ன அப்படின்னா ஒரு மனுஷனை ஒத்துப்பார் தெரியும். போலிக்கு விளக்கணம் தெரியும். எங்கே போகண்ணா இன்னும் கண்களை பாரு நல்லா தெரியும். பார்க்க மாட்டான். அவனால் என்ன பண்ண முடியாது. வேறா நீ உஷாரா கவனி பார்த்தேன்னா அப்படி சொல்லுங்கள் சார் எங்கேருந்து வரீங்க? இன்னும் அங்கே பக்கத்தில் போர்டில் எது வச்சிட்ட மாதிரியும் இந்த சிவாஜி கணேசன் அப்படி தான் சைடில் இருக்கிற எல்லா போர்டையும் வச்சு போகிறான். அவர் கூட உஷாராக இருந்துக்கிறாரு. எப்படி என்ன கண்ணு இமைச்சிடக்கூடாதுன்னு இருந்தாலும் போர்டு கரெக்டாக வச்சுக்கிறாரு கேமராவுக்கு பக்கத்துலேயே. அதனால் அப்படியே பேசுகிற மாதிரி தெரியும். ஆனால் படிச்சுன்னு இருப்பான் ஆள். நீ என்ன நினச்சின்னு இருப்ப? பா நீதான் ஜாக்சன் துரை என்பவரோ, நீதான் வேற பாண்டியன் பார்த்துக்கிறீங்களா, மஞ்சள் அரிச்சாயா மனம் இவ்வளோ பெருசாக பேச்சுக்கிறான். என்ன இதோட மோசமான டைலாக்லாம் இருக்குது மனோகராவிலெல்லாம். பொறுத்தது போதும் பொங்கிய மனோகரா
அவன் கதையாக சொல்லுவான். எப்படா இப்படிலாம் கதையெல்லாம் சொல்கிறான், நம்மளால 4 வரையும் மனப்பாடம் பண்ணி பரீட்சை ஆகிட்டு வர முடியல. எழுதி வச்சுக்கிறாங்க. அப்போ தான் தெரிஞ்சிச்சாலுமா பிட் அடிக்கணுன்ட்டு பார்த்தானுங்க. கட்ச புக்கே பார்த்தோன்னா ஏதுங்கடான்ட்டானுங்க. இப்போ அது கூட வைக்கலாம் ஆகிட்டோம். அப்போ ஏஏ வர கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாத்தையும் ஏஏ சொல்லும். காலைல ப்ரஷ் எப்போ பண்ணுறேன்னு யாருக்கிட்ட கேட்குறது? ஏகிட்ட இன்னுமா வளர்க்காம இருக்குது. சனி என்னன்னு திட்டுது அது. இப்போ போனால் அமெரிக்காவில் ஒரு இடத்துக்கு போனேன். நாசக்காரங்களாம் சேர்ந்து சனி 5 அமைச்சிக்கிறானுங்க. நாசா பேர் நாசக்காரர்கள். ஆமாம், சேட்டன் 5 தான் போய் லேண்ட் ஆகிருக்குது. சனி 5 உங்கள் ஊரில் சொன்னால் அசிங்கமாக சுட்டிக்குவீங்க. நாசக்காரங்களாம் சேர்ந்து சனி 5 தானே அமைச்சிங்க. அங்கே லேண்ட் ஆனது இதுதான், சனி 5 தான். சனி 5ன்னா புரியாது. சேட்டன் 5னாக்கா உங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ சனி 6 வந்துக்குது. இப்போது புரியுதா பாருங்க எவ்வளோ போலியாக்குறான். பார்த்தாவே பல்லு 2 ஊன்ட்ருக்கோம், கட்டிகிட்டு இருப்பாங்க. இன்னும் பல்லு வருஷம். இப்போ நம்ம சந்து பல்லாக்குது அசியமாகுது. ஆனால் இதே டூப்ளிகேட் பண்ணிட்டா ஒரிஜினலாக ஒரு மனுஷன் பேசினா பிடிக்கவே மாட்டேங்குது. வாருங்கள், அமருங்கள் குழந்தைகளா, இன்று நாம் பேசப்போவது போலியை பற்றி. போலி என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் தவறாகவே வழிநடத்தப்பட்டுக்கிறோம்னாக்கா நீ சந்தோஷமாக கேட்டுன்னு இருப்ப. அது போலி என்னன்னு தெரிந்தா பத்தியா, ஆளை பார்த்தவே தெரிந்து பாரு, அதான் போலினாக்கா. இப்படியா பேசுவாங்க? போலியை பற்றி பேசுறது கூட இப்படி தான் பேசணும், போலியை தான் பேசணும். இல்லை என்ன பண்ண மாட்டாங்க, ஒத்துக்கவே மாட்டான். புரியுதா? அப்போ நான் உண்மையே இல்லையா? தூங்கும்போது மட்டும்தான் நீ உண்மை. தூங்கினுக்கிறியே அப்போ கிடையாதுதான் அசல் நீ. உண்மையான உன்னை யார் பார்க்கலான்னா தூங்கி நிற்பேன். ஆனால் உண்மையான உன்னாண்ட பேச முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது, தூங்கி நிற்பேன். தட்டி எழுப்பி வசந்த் எழுந்துடுறானு தான், எழுந்தவொடனே போலி முகம் தான் வரும். வாங்கய்யா, டே எழுந்த ஒன்றுமாடா வணக்கம் பண்ண முடியும். ஆக்சுவலாக உள்ள என்ன திரும்ப தோணிருக்கோம், ஏன் இந்த இவ்வளோ சீக்கிரம் வந்தான்னு. ஆனால் வெளியே என்ன சொல்லுவான், ஐயா ஐயா வந்துட்டீங்களா அப்படின்னுவான். ஆனால் புல் தூக்கத்தில் இருந்தானே யார் ஏற்பத்துன்னே கேட்பான். அப்போ அவன் ஏந்துக்கும் போதே கொஞ்சம் அலர்ட் ஆன பிறகு தான் ரெஸ்பான்ஸே பண்ண ஆரம்பிக்கிறான். தூக்கத்தில் கனவு காண்ற பேர, அப்போ நீ உண்மையாகிற. உன்னால் பக்கத்தில் உங்களுக்கு எழுப்புற மாதிரியே முயற்சி பண்ணுற மாதிரியே இருக்கும், தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டேன். எதிராடி பக்கத்துக்கு தெரிஞ்சு தட்டினா தான் ஆச்சு உன் கதை. இல்லை என்ன அவன் செத்து பொழிப்பேன். யாரோ மேலே ஏறி உட்காந்துருப்பாங்க, கருப்பா இருக்கும், ஊனுவே ஆணுவே, பக்கத்துக்குள்ள தொடப்பாப்பேன். அனுபவிச்சுக்கிறீங்களா? என்ன நடந்துறான்னாக்கா, மூளை முயற்சிக்கிச்சு, உடம்பு முயற்சிக்கல, ஒத்திசைவு கொள்ள. மூளையும் மனசும் உடம்பும் ஒத்திசைவு கொள்ள. அதனால் என்ன பண்ணுதுன்னாக்கா ரெஸ்பான்ஸ். கனவுல மூளை உடம்பு கேட்கவே இல்லை, பிரச்சனை இல்லை. காண்ற கனவுல ஏதோ ஒரு தப்பான கனவு கண்டோடனே உடம்போட ரெஸ்பாண்ட் பண்ண பார்க்குது, முடியலன்னு உடனே நீங்கள் பேய் அமுகுது, பிசாசு அமுகுது, ஏதோ ஒன்று அமுகுது. அப்போ நான் யார்? உண்மை எது எது போலி இல்லாமல் நான் இருக்க முடியுமாண்ணா? போலியை நீ விட்டியானா நீயே இல்லை. நீ போலித்தனமே இல்லாமல் எல்லாத்தையும் அவுத்து போட்டு சனியே. நான் பிறகும்போது எப்படி போந்தேன், இப்படியே தான் நான் பண்ணுவேன். நான் எல்லாத்தையும் அவுத்து போட்டு வெளியே வந்து எவனா ஒத்து பண்ணுவீங்க? நான் தான் உண்மையிலே நான் தான்டா சிவயோகி. என் குரு அப்படி இல்லை, வேஷ்டி சட்டை போடாமல் வெளியே வர மாட்டேன். ஒரு கால் ஃபோட்டோ எடுத்து வீடியோ அமிச்சு நீங்கள் தான் இனிமேல் சுற்றினீங்களா கேட்டால் அது நானும் இல்லை, நானே சொல்லுவேன். நானே என்ன சொல்லுவேன், இது நானும் இல்லைன்னுவேன். போலியாக 4 பேர் உட்காருவானுங்க. போலியான ஏதோ ஒரு பாட்டில் ஒன்று வாங்குவாங்க, ஊற்றுவானுங்க, ஒரு கட்டி கொஞ்சம் போலித்தனம் போகும். போலித்தனம் போன உடனே பேசுவேன், இல்லை மச்சி எனக்கு உன் மேலே ஒரு வெறுப்பு இருக்கு தான் செய்யுது, நான் அப்படி ஆரம்பிப்பான். ஆனால் என்ன பண்ண முடியல என்னால். என்ன இருந்தாலும் நீ என்ன பண்ணிருக்கூடாது, இன்னொரு கட்டிங், 3வது கட்டிங் அடிக்க வந்துடுவான். வெட்டு குத்து வரைக்கும் போயிருக்கோம். ஏன் எவ்வளோ நேரம் தான் சமாளிச்சுனுக்கிறது உள்ளோ, இந்த சரக்கு உள்ளே போய் டேய் நீ சொம்மை போட்டு அமுக்கி வச்சுங்கிற.
அப்போ தான் என்ன நான் யார் தெரியுமா அப்படின்வான். ஊரில் சர்வ் பண்ண இது முன்னாடி யார் தான் நீ குடிச்சிட்டு நீயும் குடிக்காது நீ யார் தான் ஒரே ஆள் தானே. என்ன இது போலித்தானா? இவனாச்சும் குடிச்சிட்டு பிறகு குடிக்காரனாச்சும் கொஞ்சம் ஒரிஜினல் முகத்தை பார்த்துடலாம். குடிப்பான்னா என்ன பண்ணிடலாம், கொஞ்சம் ஒரிஜினலாக பார்க்கலாம். இந்த குடிக்காதவனுடைய ஒரிஜினல் முகத்தை உங்களால் பார்க்க குடிப்பார் அப்படின்னா ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. என்னான்ட்டு அவரை பற்றின ஒரு டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு சரக்கு குத்து அவர் பேசினார்னா கண்டுபிடிச்சார். பல்ல காரக்காரன்னு கடிப்பார். ஆமாம் நான் யார் தெரியுமான்னுவார். உள்ளுக்குள்ள அவர் யாராக வச்சுக்கிறாரு அதை என்ன பண்ணுவார், சொல்லவே செய்வார். இந்த முட்டாள்களை கூட வாழ்ந்துக்கிறேன் என்ன தெரியுமா அப்படிலாம் குடிச்சா. குடிக்காதவனாண்ட வாய்ப்பே கிடையாது. பக்கா ஆமாம் இரும்பு திரை போட்டு பூட்டியிருப்பான். இதுக்கு கேசரி கலர் நெகட்டிவ் வரும் கேள்வி. சிம்பிள் பினோமினா. நீ தூங்கி எழுந்து வந்து போய் கேட்கலாம். திருமாறு திரையில் இருக்கிற பக்கா ஃப்ராடு கம்பெனி. மனிதன் போலிலேயே வாழ்ந்துட்டான். ரோல்ஸ் ராய் கார் 4 பேரை எதிர வச்சிருத்து இங்கே டெஸ்ட் ஏஜ் டெஸ்ட் எடுக்கப்படணுன்னே கூட்டம் வந்துச்சு. இப்போ பெரிய ஆள் ஆகிட்டார். உனக்கு ஓசோவை பற்றி என்ன தெரியும்? எனக்கு நான் பக்கத்து விட்டுக்காரனா அவரை பற்றி எதுக்கு தெரியும்? ஓசோன்ற ஒரு புக்கு எழுதிறாரு. ஆனால் இல்லை பேசினார். அது இவனுக்கு என்ன பண்ணிடுறானுங்க, எழுதிடுறானுங்க. அதை நான் ஃபஸ்ட் நான் சொல்லுவேன். எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓசோன்னா ஒரு மனுஷன் வந்துக்கிறான், வாழ்ந்துக்கிறான், அவன் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லைன்னு எழுதிக்கிறானுங்க. எவ்வளோ பெரிய போலித்தனம். எனக்குன்னா தெரியும்னு கேட்குறானுங்க. அவனுக்கே தெரியாது. அவனுக்கே பிறந்தது தெரியல. அவனே தெரியாது. என்ன எப்படி தெரியும்? உனக்கு இன்னும் ஓசோவை தெரியும். 10 வாட்டி கமெண்ட் எழுதுனால நான் ஆகிட்டேன். இப்போ பளிச்சுன்னு நம்மளும் ஓசோ. உங்களை பார்த்தா ஓசோ மாதிரியே இருக்குது. ஓசோ என்னை பார்த்தா என்ன மாதிரி தெரியலையாடா? அப்போ நான் என் முகத்தை ஓசோ மாதிரி ஆக்கிக்கின்னா என்ன சனினா? அது தாடி தானா வருது. சேட்டன் 5 சேட்டன் 6க்கு என்ன ஆகுது? நாசக்காரங்கெல்லாம் சேர்ந்து சனி 5 அமிச்ச மாதிரி. ஆனால் யாரை தேடுறான் அவன்? ஏதோ ஒரு பிம்பத்தை உள்ள அவன் வச்சுன்னு போலியா உன்னை தேடுறான். இவனே என்ன பண்ணி வச்சுக்கிறான்? அவனை மறந்து வேற ஒரு மாஸ்க் எடுத்து மாட்டிக்கிறதுக்கு பார்க்குறான். நான் ஓசோ மாதிரி ஆயிடுவேனா? ஏன்டா ஓசோ மாதிரி ஆகணும்? நான் ஏன் ஆகணும்? நான் என்ன மாதிரி இருக்கிறேன், ஆனால் யாரை மாதிரியோ ஆவ பார்க்குறேன். நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்? நான் என்ன மாதிரி தான் இருக்கிறேன், இருப்பேன், இருக்கணும். ஆனால் என்ன செய்கிறேன்? என்ன ஸ்கூல் போனோடனே முதல்ல எங்கள் டீச்சர் சொன்னது நடி. அவங்க ஆண் சொல்லி தரல எனக்கு, நடி. இது ஒரு சும்மா நாங்கள் கற்பனை பண்ணி வச்சுக்கிறோம். இந்த குறியீடுக்கு பேர் ஆ. நான் நல்லா கற்றுன்னு வந்துட்டேன். இப்போ கற்றுக்கினேன்றேன், நடிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். ஒரு குறியீடை கற்றுன்னு வந்துட்டு நான் என்ன நினச்சிக்கினேன் அப்படின்னு கேட்டால், அது ஒரு குறியீடுன்னு நான் கற்றுன்னு வரல, அதான் ஆன்னு சொல்கிறேன். நான் ஒரு குறியீடை கற்றுன்னு ஆன்னு சொல்லிட்டுன்னா மற்றவங்களை பார்த்து என்ன சொல்கிறேன்? உனக்கு ஆ கூட தெரியாதான்னு கேட்குறேன். நீ கற்றுன்னு வந்தது வெறும் குறியீடு. அது ஒரு நான் ஆவுக்கு வேறு மாதிரியான குறியீடை போட முடியும், புதுசாக ஒன்று கிரியேட் பண்ண முடியும். ஆனால் என்ன ஆயிடுச்சு? இப்போ என் க்ரியேட்டிவிட்டி போயிடுச்சு. நான் புது குறியீடை மறந்துட்டேன். நான் இப்போ கற்றுக்கினேன்ற பேரில் என்னவாயிட்டேன்? ஒரு பாக்ஸ் ஆக்கிட்டாங்க. என்ன ஒரு இடியாட்டிக் பாக்ஸாக ஆகிட்டேன் நான். இப்போது என் மூளை ஃபுல்லாக இப்போ லெட்டர்லாம் பார்த்தா படிக்குது. உபதேசம் பெற்றவர்கள் அப்படி கிடையாது. 2 மாதிரி ஒன்று எழுதிக்கிறாங்க. கிளாஸ் மாதிரி ஒன்று இருக்குது. மேலே ஒரு முட்டை கீழே ஒரு முட்டை போட்டு சேர்த்துக்கிறாங்க. இப்படிலாம் என்னால் என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. பார்த்தோன்னே தப்பாக இது இருந்தால் கூட சரியாக பச்சிருவேன் நான். ஏன் இதுனா ஆயிடுச்சு, இடியாட்டிக் பாக்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் என்ன சொல்கிறேன்? படிச்சுட்டேன்றேன். இப்போ இன்னொரு ஆளுக்கு அது தெரியலண்ணா, இது கூட தெரியாது. தெரியல. உனக்கு தமிழ் கூட தெரியாதா? தமிழ் ரொம்ப மோசமான மொழி மாதிரியும், இங்கிலீஷ் தான் ஒரு காஸ்ட்லிஸ்ட் மொழி மாதிரியும் உனக்கு என்ன தெரியாதா? தமிழ் கூட. இந்திய மொழின்னா என்ன மொழின்னு நினச்சிக்கிறீங்க?
பேர்லேயே இந்திக்கு தான் இல்லையா? இந்திய மொழியில் யாவை எடுத்துருடா என்னக்குதாங்க இந்தி மொழி. இந்தியாவிலேருந்து வரேன்னா நமஸ்தேன்றான்யா. நான் இந்தியாவிலேருந்து வரேன் அப்படின்னேன். அவன் நமஸ்தேன்னா சாரிங்க வணக்கம்ண்ண. நமஸ்தே ஜி நோ வணக்கம். நமஸ்தேன்றான் எனக்கு. ஐயோ நான் இந்தியாவிலேருந்து தான் வரேன் வணக்கங்க. நமஸ்தே தான். என்ன செய்ய முடியும் நம்ம? அவன் கரெக்ட் ஆகிட்டானா நான் கரெக்ட் ஆகிட்டேனா? நாங்கள் 2 பேருமே பூலிங்க தான். எனக்கு வணக்கத்தை கற்றுக் கொடுத்தாங்க, அதை பூச்சின்னு திரிகிறேன். அவன் நமஸ்தே கற்றுக் கொடுத்தாங்க, அவன் அதை பூச்சின்னு திரிகிறான். இப்போ நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணுங்கிறான்? தேவையில்லாத ஒன்றுக்கே 2 பேரும் பரஸ்பரம் வணக்கம் சொல்லிடுறோம். இல்லை முன்ன மதிக்கிறேன் நான் உன்னை மதிக்கிறேன்னு சொல்லிடுறோம். அவள் தானே மொழி என்னாக்கிச்சு என்ன? இப்போ நீ ஒரு வார்த்தைக்கு ஏங்குற நல்லவன்னு சொல். நீ என்னத்துக்கு ஏங்குற? ஒரு வார்த்தைக்கு. உன்னை பார்த்து என்ன சொல்லணும்? நல்லவன்றது வார்த்தையே உண்மையிலேயே நீ நல்லவனா? நான் நல்லவனுக்கு ஒரு இலக்கணம் வச்சுக்கிறேன். எப்படியே நல்லா குடிப்பார், கூப்பிட்டா வருவார், 2 பீர் பாட்டில் வாங்கி தராமல் போக மாட்டார், சைடிஷும் அவரே வாங்கி தருவார், பர்ஸை எடுக்குவானான்னுவார். இவர் தான் நல்லவர். எனக்கு நான் ஒரு நல்லவனு ஒரு இலக்கணம் வச்சுக்கிறேன்ல, அதுக்கு யார் புரிஞ்சுக்கிறாங்கன்னா வசந்த் தான். ஏன்? ஆமாம், அந்த நைட்டு இன்னும் நைட் பாட்டில் ஒரு பாட்டில் ஒன்று வாங்கணுமே. என்ன இது? சரக்கு பாட்டில். நைட்டுன்னு வரும். குட் நைட்டா இல்லை மாரல் நைட்டா ஏதோ ஒரு நைட்டுன்னு ஒரு சரக்கு ஒரு கட்டத்தில் வந்துச்சு. அதை வாங்கி கொடுப்பான்னு என்ன பண்ண வச்சுவான். அவனை பார்த்தோன்னே ஒரு பளிச்சுன்னு ஞாபகம் வரும். நமக்கு நைட்டுன்னு ஒரு சாராயத்தை வாங்கி கொடுத்தான். அவன் நல்லவன். ஏன்? எனக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் அவர் யார்? அவர் இப்போ நல்லவன்னு சொன்னால் நீ நான் என்ன? ஓ நம்ம நல்லவங்கன்னு வச்சுக்கிற கிடையாது. அவனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற. ஆனால் நீ நான் இலக்கணம் பண்ணி வச்சுக்கிற நல்லவன்னு சொன்னால் நம்ம கெட்ட வார்த்தை பேச மாட்டோம். நீ நல்லவனுக்கு ஏதோ ஒரு இலக்கணம் வச்சுன்னு இருப்பான். அவன் நல்லவனுக்கு என்ன இலக்கணம் வச்சுன்னு சொன்னான்? எங்கள் வீட்டுக்காரர் நல்லவருன்னு ஒரு பொம்பளை எப்போ சொன்னான்? வேலைக்கு ஆகாத இன்னொரு பொம்பளையை பார்க்காம அவளை மட்டுமே பார்த்துன்னு சம்பச்சிட்டு வந்து அவகிட்டே கொடுத்துட்டு காலில் காலை அமைக்கிட்டு காலில் இருந்து காபி போட்டு கொடுத்துட்டு ஊட்டிட்டு குஷ்டாலான்னு பார்த்துட்டு கழுவி வச்சு இல்லை டிஃபன் செஞ்சுட்டு சூடாக வச்சுக்கிறோமா அப்புறமா என்ன பண்ணு இந்த சாப்பிடுன்னு போனவர் தான் என்னன்றா. இல்லைண்ணா இப்போ இன்னொருத்தி எதிர் வீட்டுக்காரி கேட்குறா உங்கள் வீட்டுக்கார் நல்லவர்னா அப்போ எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தான். எங்கள் வீட்டுக்கார் நல்லவர் தான். என்ன பண்ணுவார்? எதுவும் பண்ண மாட்டார். காபி கேட்க மாட்டார். ஏன்? காலையிலேருந்து அவர் போயிடுவார். போனதே நல்லவன்றாவோ போட்டு காப்பி போட்டுனாலும் நல்லவன்றா. நீ சொல்கிற நல்லவங்க எங்கள் வீட்டுக்கார் உங்கள் வீட்டுக்காரோட நல்லவர். ஏன் தெரியுமா? ஏன் காப்பியெல்லாம் போடுவார்? நீ பார்த்துருந்த அவர் மூத்தத்தில் போட்டாருன்னு நான் பார்த்துருந்தேன். நான் என்ன ஆகும்? அவ்வளோ விருப்பம் அவனுக்கு. சனியை ஏந்துக்க மாட்டேது. மூத்தத்தை பூச்சி அதில் ஊற்றி கொஞ்சம் உப்பு கலந்தா நல்லது நீராங்க காப்பிலன்ட்டு. மனுஷனை மாதிரி ஒரு போலியானவனை நீங்கள் பார்க்கவே முடியாதுயா. அவன் எப்படி தான் வளர்க்குறாங்க அவனை. பீஸ் ஒரிஜினல் பீஸ் தான். புள்ள பிறந்து வரும்போது ஆணு கத்தும். தமிழில் கத்துது. இந்த குழந்தைனா தான் அங்கே போயிருந்தேன். நாங்கள் காஸ்க்கு ஒன்று கடைங்க அங்கங்கே கடைங்க இருக்கான். அதில் ஒரு இங்கிலீஷ் லேடி ஒரு குழந்தை இது தமிழில் எழுதுனேன் நான். எல்லா குழந்தையும் என்ன எழுது தமிழில் எழுது. நான் அப்போ அழுகைக்கு மொழி ஒன்று போது தான் இருக்குது, சிரிக்கிறதுக்கு மொழி ஒன்று போது தான். பிரச்சனை இல்லை. இப்போ அழும்போது சிரிக்கும் போது மட்டும்தான் ஓரளவுக்கு உண்மையாக பேசுகிறேன். உணர்வுகளை எப்போ உண்மையாக வெளியிடுறேன்னா அழும்போது எப்படி இடுற உண்மையாக இருக்குது. கண்ணில் தண்ணி ஊற்றும், ஒரு விதமான சத்தத்தை எழுப்பு. மேக்ஸிமம் எல்லா மனுஷனும் அதுமாரி சத்தத்தை தான் எழுப்புவான். சிரிக்கும் போது சில சத்தங்கள் வரும், ஜெம்பாகும், உடம்புங்கள்லாம் கொஞ்சம் குலுங்கும், பல்ல கொஞ்சம் காட்டுவேன், கன்னத்தில் கொஞ்சம் அப்படி விரிஞ்சிருக்கும். லாங்குவேஜ் கரெக்டாக இருக்குது. எங்கே வணக்கங்க கரெக்டாக பண்ணிட்ட தானே. சீனக்காரங்கிட்ட போய் இப்படி போகிறேன்னா அவன் ஆச்சரியமாக பார்ப்பான், எப்படி நிற்பான். வெள்ளைக்காரங்கிட்ட போய் வணங்கன்னா அவன் என்ன பண்ணுறானே தெரியாது. எஸ்
நோ. இப்படியே தலை ஆட்டுவானே நீர் இந்தியா. அவன் எதிராளி கன்ஃபியூஸ் ஆகிடுவான். என்ன சொல்கிறேன் நீ தெரியும். எஸ்ன்னா என்ன சொல்லணும், நோன்னா என்ன பண்ணணும், தலை எப்படி ஆட்டு எஸுக்கு. டே உனக்கு தலை ஆட்டுக்கு என்ன பண்ணல, சரியா தப்பான்னு என்ன பண்ணுவேன், தப்புன்றியா சரின்றியா அப்படின்னு. இப்படின்னா எஸ், இப்படின்னா நோ, அப்படிதானே. இப்படி ஆட்டினா எஸ்னோ சொல்ல தெரியல உனக்கு தலையில. ஏன் அந்த மொழி உனக்கு கத்தரவே இல்லை. லாங்குவேஜில் அந்த மாதிரி என்ன பண்ணல உனக்கு சொல்லித்தரல. அங்கே சொல்லித்தராங்க எஸ் நோ. பேசும்போதே அவங்க அப்படி தான் ஆட்டுறாங்க தலையை. நிறைய பேச மாட்டாங்க. இப்படி இப்படின்னு பார்த்துக்கிறீங்களா, இங்கிலீஷ்காரன் பேசுனா பேசுகிறானோ இல்லையோ, நீங்கள் பேசுறதெல்லாம் அவன் மியூட் போட்டுருங்க பாருங்க. அவன் பேசலாம் ஒரு வாய் வந்து வேலை திறக்கிற மாதிரியே இருக்காது. ஏதோ காற்று வரும் புதுசு புதுசுன்னு வந்து நிற்கும். கையை காலெல்லாம் ஆட்டின்னு நிற்பான். நம்மால் பேசலைன்னா பேசி நிற்பாங்க. எதுவுமே ஆடாது. இன்னொரு விஷயம், இவன் பேசுவான் எதிராளி ஏன் அடிக்க வருவாங்க. பேசுறதுக்கெல்லாம் அடிப்பாங்களா அங்கே. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அந்த பெல்லு தொங்க விட்டுக்கிறாங்க. நிறைய பேர் பேசிடுறாங்க. எனக்கு பிடிச்ச அந்த பெஞ்சமின் பிராங்கிள்னா கூட ஃபோட்டோ எடுத்துன்னு வந்துக்கிறேன். அது பொம்மையை வச்சுக்கிறேன். பேர் என்ன தான் ஃப்ரீடம் ஆஃப். இந்தியாவில் அது மாதிரி பேசினா என்ன ஆகும், பேச முடியா. அப்போ உனக்கு என்ன தெரிஞ்சாலும் என்ன பண்ணாலும் இன்னொரு ஆளுக்கு எப்படி தான் பேசினா கவனமாக இருக்கணும். தமிழ்ச்செல்வி அழகாகிறாங்கன்னு தமிழ்ச்செல்விக்கிட்ட சொல்லக்கூடாது. வயசானாலும் செம்ம அழகு. எனக்கு ஒரு மாதிரி அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது. யாருக்கிட்ட சொல்லணும், ஏன் தப்பாக நினச்சிடுவாங்க. நான் தப்பாக நினச்சினா அவங்க தப்பாக நினச்சிடுவாங்களா. யார் யார் தப்பாக நினச்சாங்க, நானா அவங்களா. நான் நினச்சது தப்பாக ரைட்டா தெரியாது. அவங்ககிட்டே சொல்லணும், இது மாதிரி நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, அழகாக இருக்கிறீங்க, எனக்கு உங்கள் மேலே ஆசையாக இருக்குதுன்னு அவங்கக்கிட்டே சொன்னால் தான் நான் தப்பாக நினச்சேன்னா ரைட்டாக நினச்சேன்னா எனக்கு தெரியும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, அது மாதிரிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது, நீங்கள் குரு, நீங்கள் அது மாதிரி நினைக்காதீங்க, நானும் அந்த மாதிரி ஆள் கிடையாது, நீங்கள் நான் அது மாதிரிலாம் என்ன பண்ணாதீங்க, அப்படிலாம் என்ன பார்க்காதீங்க. அப்போ தான் நான் தப்பாக நினச்சேன். ஆமாம் ஆமாம் பார்த்தீங்க கரெக்ட், எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததுன்னு சொன்னாங்கன்னா என்ன நினச்சேன்ப்பா, சரியாக நினச்சேன். சரியாக நினச்சேன்னா தப்பாக நினச்சேன்னா. இப்போ நான் போலித்தனமாக பேசுகிறேன்னா போலித்தனமாக உண்மையை பேசுகிறேன்னா, போலித்தனமாக பேசுகிறேன்னா போலித்தனம் எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஒருத்தன் உண்மையாக பேசினா வச்சுக்க சுற்றிக்கிறவங்களாம் கன்ஃபியூஸ் ஆகிடுவான். ஏன் நீ கண்டி உண்மையை மட்டும் பேசிப்பாரு. என் பழடியில் எப்படியே சொல்கிறது, யாரை பார்த்தாலும் எனக்கு ஆசையாகுது, வெறியாகிடுது, ஒரு மாதிரி ஆகிடுவேன். நான் ஃபோன்லேயே எதனா பண்ணுருவேன். என்ன அதெல்லாம் பண்ண முடியாது, போன்றுவான். ஆக்சுவலாக அதெல்லாம் பண்ணுவேன் நான். அப்படியே சொன்ன என்ன ஆவான், அப்படிலாம் புரியுதா எப்படின்னு பக்கா உண்மை சொல்லி பாரு. யாருமே ஒத்துக்க மாட்டாங்க, பிரச்சனை இல்லை உனக்கு. கனவு தெரியும் நான் சொல்றையா, உண்மை இது. ஒத்துக்க மாட்டேன்றா இன்ன வரைக்கும் பிரச்சனை. 10 வருஷம் ஒத்துக்கல சில பேர். அதான் எனக்கு ஆச்சரியமாகுது. அப்பெல்லாம் ஒத்துக்கினா 10 வருஷம் ஒத்துக்கல. அப்படின்னா என்னதான் பண்ணி நான் 10 வருஷம் என்ன கூட பா ரொம்ப கஷ்டம்தான் இல்லை. மனுஷன் அவ்வளோ சுமையோடவே வாழ்ந்திருப்பான் போல. அந்த பாரத்தை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இவ்வளோ போலித்தனமா, ஏன் என்னால் உண்மையாக இருக்க முடியல? எனக்கு யார் உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க? ஒரு நாய்க்கு ஒரு பூனைக்கு இருக்கிற சுதந்திரம் எனக்கு இல்லவே இல்லை. அது ஒரு பிரச்சனையுமே இல்லை. எவன் பார்ப்பான், என்னடா இது ஆடி கார் வாங்கிக்கிறான், அல்லது ஆவணி கார் வாங்கிக்கிறான், மார்கழி மாதம் கார் வாங்கிக்கிறான், காலை அவ்வளோ நாசமாக தூக்கி அடியுது. எனக்கும் தான் ஆசையாகுது, நம்ம காரில் நம்ம முதல்ல வச்சுப்பாங்களா, யாருன்னா தப்பா நினைச்சிருவாங்களே. நான் அப்படி இல்லை. யாரும் இல்லாத போது கார் டயரில் பூத்துல வச்சுட்டு வந்துடுது. ஏன் என் ஆசையை யார் தீர்த்துக்க முடியா? நான் தான் தீர்த்துக்கணும். நம்ம கார் டயரில் 4 டயர்லையும் நம்ம மூத்திரமே நாயை பார்க்கும், நானும் நாயை பார்க்கும்.
உங்களுக்கு தப்பாக தெரியுதா? ஒரு மனுஷன் இப்படிலாம் வாழ முடியுமான்னு பார்க்குறீங்களா? நான் இப்படிலாம் வாழ்வேன். எனக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் என்னன்னா பண்ண தெரியல வாழ. ஏன் என்ன எனக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க, இதான் சரி இதான் தப்பு. தூங்கும்போது ஜொல்லு ஊற்றுது, ஏந்து பார்த்தா வரி கழுவலாம் இல்லை, இங்கே ஊற்றுச்சு. நம்ம லுங்கியில் துவச்சேன். காஃபியை கண்ணாடி கிளாஸில் ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த துணி எடுத்து என்னை தவிர வேற யாருக்கு தெரியுமா? உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். என்ன இப்பா என் குரு எனக்கு செருப்பால் வச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். பூதரங்கள் யாவும் எச்சில். அழுக்கில் தான் கழுவ போகிறேன். தண்ணின்னா புனிதமாக இருந்தா என்ன? கங்கை தீர்த்தம் எவ்வளோ மோசமாக இருந்துன்னு உங்களுக்கு பார்த்தாக்கா தெரிஞ்சிட்ருக்கோம். குளிச்சுட்டு வந்து பிளாட்ஃபார்மில் குளித்த குளியில் எனக்கு தெரியும். இன்னும் மறக்க முடியல. போனால் அப்படியே மிதிக்கணும் அப்படி போகுது. ஆமாம், என் பாவத்தை வர கங்கையில் குளிச்சுட்டு எந்த கலராக ஆயிடுச்சு. அந்த பொடி மண் ஒட்டிச்சு, பல ஜொலிக்குது. பல பாவம் தீர்ந்தவொடனே தோல்லாம் ஜொலிக்கும் பொழுது அதெல்லாம் தட்டினா கொட்டுது. சிச்சி பாவம் ஒட்டிச்சு பொழுகுது. ஏன்னா பாவம் ஒட்டிச்சா போயிடுச்சா? நல்ல வேலை பிளாட்ஃபார்மில் தண்ணி ஊற்றினுக்குது. நாங்கள் கோச்சி எடுத்து போய் விட்டுட்டு ரயில்வேல போனதுனால எங்களுக்கு ஒரு கோச்சி அலர்ட் ஆகிட்டு இருக்குது. அது ஒரு இடத்துல போட்டுருந்தோம். போனால் அதில் குளிச்ச பேர் தான் பாவம் போச்சு. இப்போ கங்கையில் போச்சா, கங்கையில் குளிச்சுட்டு வந்த பேர் பாவம் போச்சா? அப்புறமா பார்த்தா அந்த தண்ணி சாவேஜ் தண்ணியா, இது உச்சா போகிறதுக்கு ககா போகிறதுலாம் ஃபில்ட்ரு பண்ணி எதுவுமே டேங்கில் வச்சுருப்பான். இந்த கொடுமையை நினச்சி 10 பேர் என்ன ஆக முடியும்? சுற்றினா தாங்குதே, உண்மை தாங்குதா போலி தாங்குதா? போலியோடவே பிறந்து போலியோடவே வாழ்ந்து போலியா கூடவே வாழ்ந்துக்கிறேன். என்னவா தான் ஆயிடுவேன். அப்புறமா என்கிட்ட உண்மை தேடினா பாவம் இல்லை. நான் இப்போ உண்மையும் போலியாக தேடுவேன், போலியை தான் உண்மைன்னு சொல்லுவேன். அரகர சங்கர சிவ சிவ சங்கர. நான் அரகர சங்கர, நீங்கள் அரகர சங்கர. நம்மளாம் யாரு? சிவன் அடியார்கள். அந்த சிவன் நம்ம மேலே என்ன பண்ணி வச்சுக்கிறாரு? படைச்சிருக்காரு. சிவன் குரு ரூபம் தாங்கி வந்து உட்காந்துக்கிறார். அந்த தட்சிணாமூர்த்தியை பார்க்கலையோ டென்ஷன் ஆக மாட்டீங்க நீங்கள்? ஏன்? உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ரிதம் ஒன்றா இருக்கும். எனக்கு தான் தெரியும் 2 பேரும் போலியா நச்சுங்கிறானுங்க. அந்த அக்கா இங்கே தான் வந்தாங்க, அங்கே போய் சேர்த்துட்டாங்கன்னு அவனே சொன்னான். இப்போ உணர்றதுக்கு போய்க்கிறான் சாவறதுக்கு. இது மாதிரி முட்டாளு மென்டல்களாங்கிறானுங்க சுற்றி. போலியாவே வாழ்ந்து போலியாவே என்ன பண்ணிட்டு போகிறது? கடைசி வரைக்குமே சாவுத்து. பேசுறதுக்கு வக்கு இல்லை, துணிச்சல் இல்லை, தேவையை தெரிஞ்சிக்கவே இல்லை, தேவைக்காக வாழவே இல்லை, தேவை பற்றின அக்கறையே போயிடுச்சு. எதனால்? ஊரில் எடுக்குது செம்மையா. நீங்கள்லாம் தப்பாக நினச்சிடுவீங்க. என் பிரச்சனை யாருக்கு தெரியும்? நான் யார்கிட்ட மன்றாடுவேன்? ஒன்றே ஒரு பாட்டு, சோர்ந்து போகாதே. பாட்டு நீங்கள் பாட்டு கவனிக்கணும், நான் எங்கே போயிட்டேன். மனமே சோர்ந்து போகாதே. தடை கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஊரில் சொரியணும். ஆனால் என்ன பண்ணுற? சோதனைகளை குந்தேவன் கடவுள்கிட்ட மன்றாடுற இந்த ஊரில் அடகுடா. ஆனால் உங்ககிட்ட என்ன பண்ணுகிறேன் இப்போ நான்? அம்மா என்லைட்டன் மாஸ்டர் என்ன சொல்லுகிறாரு? சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதீங்க. ஊரில் சொந்திக்க முடியாத நான் என்ன பண்ணுகிறேன்? என்ன ஒரு தைரியமாக ஊரில் சொந்திக்கிறதுக்கு என்ன? அதுக்கே வக்கீல் என்ன பண்ணுகிறான்? புரியுதா உங்களுக்கு? நீங்கள் உண்மையாகி பாருங்கள். இந்த உலகம் அவ்வளோ போலித்தனம்னு நல்லா புரியும். அப்படி பக்காவாக நடிப்பான். நம்மளால நடிக்க முடியாது. எல்லாத்தையும் கேட்டு திரும்ப ஒரு அடி அடிப்போம். அவன் பெஜராகிடுவான். திட்டிட்டு போய் நான் தூங்கி நிற்பேன். திட்டு வாங்கணும் அழுது நிற்பேன். ஏன்? நம்மக்கிட்ட என்ன இல்லை? ஒரிஜினல் பீஸ் இது. அவ்வளோதான் நமக்கு வேல்யூவே. என்னை தூக்கி வெளியே விசிறடி. என்னை தூக்கி என்ன பண்ண வெளியா? விசிறடி.
நான் வாழ வந்துக்கிறேன், என்னை காப்பாற்றுறதுக்கு கடவுளுக்குறான். அங்கே ஒன்று எனக்கு இருக்கும், அங்கே ஒன்று எனக்கு இருக்கும். உனக்கு என்ன புரியலன்னா, இங்கே பிறந்த போதே உங்கள் அம்மாவுக்கு மாரில் பாலை வச்சுக்கிறான். கடவுள்னா செஞ்சு வச்சுக்கிறான். நீ இங்கே வரப்போறேன்ட்டு வர்ற வாசல் கீழேன்ட்டு மேலே 2 வாசலை வச்சு என்ன பண்ணி வச்சுக்கிறான், பெரிய சதையை வச்சு பால் வச்சுக்கிறான். கடவுள் என் மேலே எவ்வளோ அக்கறையாகிறான். இவன் பிறப்பான், இவன் பிறந்தா இவனுக்கு பசி எடுக்கும், இவன் பசி வச்சா ஏதோ ஒன்று சாப்பிடணும், சாப்பிட்றதுக்கான உணவு எங்கேயே வச்சுக்கிறான். நான் எங்கே பிறந்தனோ அங்கே வச்சுக்கிறான். என்னை எவ்வளோ தூரம் வச்சுக்கிறான். ஆனால் இந்த சமூகம் என்னை என்ன பண்ணி வச்சுக்குது, இப்போ என்ன பண்ணி வச்சுக்குது, இதில் சைவம் சாப்பிடு அசைவம் சாப்பிடுன்ட்டு. அம்மா பால் ரத்தம்னு தெரிஞ்சிருந்தானா, வீகன்னு உனக்கு புரிஞ்சிச்சானா, பிற்காலத்தில் நீ வீகன் ஆக போகிறேன்னு தெரிஞ்சிருந்தா அந்த பொம்பளை அப்படியே என்ன பண்ணியிருந்திருப்பா, பால் கொடுத்துருந்துருப்பா. இப்போ அவனா வீகனாக சுற்றினுப்பான். இந்த வீகனுக்கு என்ன புரியல. இப்போ என்ன சொல்கிறான், அதுக்காக மாடு வந்து மாடோட குட்டிக்கு தரத்துக்கு தான் பால் கறக்குது, உனக்கு கொடுக்கறதுக்கு இல்லைன்ட்டான். ஏன் இவன் குடிச்ச பால் தப்பாக போய்டும்ல. டே அப்போ நீ யாரும் இல்லை, போலியை உனக்கு கூப்பிட்டு வச்சு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. என்னான்ட்டு சுக்கலம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் காலிலேருந்து சாமி அதே தான் சொல்லி சொல்லி அடிச்சு கொடுத்துங்கிறான். ஒன்றும் ஆபத்தில்லை. கோயிலை இப்படி 7 முறை இப்படி 2 முறை சுற்றணும். ஏன் நவகிரகங்களை 2 கிரகம் அப்ரச்சின்னமாக சுற்றுதுன்னு இப்போ தான் கண்டுபிடிச்சோம். முதல்லலாம் கோயிலுக்கு போனால் கம்முன்னு சுற்றி நிற்பானுங்க. இப்போ எதிர் நீச்சல் அடிக்கிறோம்ப்பா, நீ தமாஜி போனோம். அந்த கோழி எந்த வாரமாக சுற்றுதுன்னு சொல்லலை. காரை இங்கே ஓட்டு அமெரிக்காவில் ஓட்டவே முடியாதியா, ஸ்டேரிங்கை இன்னொரு பக்கம் தூக்கி வச்சுட்டு இருக்கிறோம். அப்பப்போ அங்கே போய் ஏறத்தாக்குது, நம்ம அந்த பக்கம் உட்காருக்கியா. அதனால் முன்னெச்சரிக்கை அவங்களே கதவு திறந்து விட்டுருவாங்க. ஏன்னா தினமாக அங்கே போய் வந்துக்கிறேன், இருந்தாலும் திறந்து விட்டாது நாய் தானே என்ன போயிடான். புரியுதா? இப்போ நான் அந்த பக்கம் போனவன் சரியானவனா, இந்த பக்கம் போனவன் சரியானவனா? வளர்க்கப்பட்ட விதத்தில் மட்டும்தான் நான் சிந்திப்பேன்றவனே யாரு தான் நான். அதை தாண்டி ஒன்று எனக்கு புரியவே இல்லைன்னா நான் எப்பேற்பட்டவன். விலங்கை விட கேவலமாயிட்டேன். விலங்காக இருக்கும்போது போலித்தனம் இல்லை, மனுஷனானவனே போலித்தனம் மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் விலங்கே மேலிட்டு டாக்லாம் பேர் வச்சுக்கிறேன். எதனா இல்லை, அதுக்கிட்ட என்ன இல்லை, என்கிட்ட என்ன இருக்குது, ஒத்துக்க மாட்டேன்றேன். என் இயலாமையே யார்கிட்டனா என் பொண்டாட்டி கிட்ட தான். என்னால் முடியலடி, சும்மா என்னை கூப்பிடாத, சொல்ல முடியல, வேறு யாருன்னா ஏற்பாடு பண்ணிக்கோ. நான் ஏற்பாடு பண்ணிப்பேங்க, உங்கள் அப்பா அம்மா ஒத்துப்பாங்களான்னு கேட்குறாவோ. டென்ஷன் ஆகிடாது எனக்கு. நான் என்ன பண்ணிப்பேன், ஏற்பாடு பண்ணிப்பேன். யார் ஒத்துப்பாங்களா? ஏன்டி பிரச்சனை நம்மளுக்கு பிறகு தானே. ஏன் அம்மா அப்பா வரைக்கும் புரியும் இல்லைங்க, நீங்கள் அவ்வளோ தைரியமாக சொல்கிறீங்களே. உண்மை கிடையாது. அப்படி சொல்கிறேன் போக மாட்டான்ற தைரியத்தில் என்ன கிடையாது, பொய் சொல்கிறேன். நீ சுதந்திரமானவோ அந்த நீக்ரோ கேட்டு கூட போனோன்னா கூட போய்க்கோ, இல்லை அந்த கருப்பு இனத்தவர் கூட போய்க்குது. கருப்பு இனர்னா கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க, பயிலுவ மாதிரி பக்கம். பொய் சொல்கிறேன் போக மாட்டாங்கன்னு. போனால் போய்க்கோன்னு சொல்கிறவன் சொல்லுவான்னு நினைக்கிற அக்கறை எடுத்துப்பா. அப்போ என்ன சொல்கிறான் அவன், பொய் சொல்கிறான். அதுக்கு என்ன சொல்கிறான் அவன், உனக்கு நான் சுதந்திரம் கொடுத்துக்கிறேன்னு சொல்கிறேன். யார் ஒருத்தருக்கு ஒருத்தர் சுதந்திரம் கொடுப்பாங்களா, சுதந்திரமாகவே இருப்பாங்களா? நான் உனக்கு சுதந்திரம் கொடுத்துறேன்றனவே என்ன அர்த்தம், நீ அடிமைதான்றத எப்படி சொல்கிறான்? நீ சுதந்திரமாக எப்படி வேணா இருக்கலாம், சொல்லணுமா கம்முனே இருக்கணுமா? ஏன் சொன்னா? ஜாதி இல்லை சொல்லணுமா, ஜாதி இல்லைன்னு இருக்கணுமா? ஏன் சொல்கிறான்? எல்லாமே சாக்கு போக்கு சொல்லி தான். இந்த சாக்கு சொல்லியே பெரிய ஆளாயிருது. கடவுள் தெரியாது, தெரியும்னு சொல்லணும். கடவுள் தெரிஞ்சவங்க கரிமீன் சாப்பிட மாட்டேன். ஏன் கருணை கருணை இருக்கும். மண்ணாங்கட்டி வஞ்ச உடனே மனசு வஞ்சு அப்படியே அழுதாரு.
இவனுக்கு என்னமோ மனசு கொஞ்சம் மாதிரி, டே நீ பார்த்தியாடா நம்ப. அவர் ஸ்கூல் போனாரா, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல. டீச்சர் நிறுத்துங்கோ, வேண்டும் வேண்டும்னு சொல்லுங்க, வேண்டாம் வேண்டாம். எந்த ஸ்கூலுக்கு போனார்? நான் அவன் ஒரே டென்ஷன் ஆகிடுறான். ஸ்கூல் பேர் சொல்கிறா, போலிகளால் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. போலிகள் கேள்வியே கேட்காது. நல்லா பார்த்துக்கோ, போலிகளால் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. போலியான மனிதன் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. போலிகள் கேள்வியை ஏன், ஐயோ நானும் இறக்கமானவன், வேண்டாம் வேண்டாம்னா நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டியாக இருக்கணும்ல. இவன் போலின்னா அது எக்கச்சக்கமான போலி. ஒன்று தூப தீபத்தை ஆறாதெல்லாம் காமிச்சிடும். இப்போ 2 பேர் நான் போனவொடனே 2 பேர் டென்ஷன் ஆகிறான். 2 பேர் டென்ஷன் ஆகிறானுங்க. அதுவும் டென்ஷன் ஆகுது, இதுவும் டென்ஷன் ஆகுது. போனது சாவு வீட்டுக்கு, பேசுறது எவனோ செத்தவனே. அவன் வர புக் வச்சு பிரிண்ட் வச்சு கொடுத்துட்டுக்கிறான். அவன் வேற பெரிய பணக்காரன். நம்ம எதுக்கும் அசரத்து இல்லை. எந்த ஸ்கூலு கட்சி வரைக்கும் சுற்றி அங்கேயே வந்துக்கிறான். இல்லை ஸ்கூலை சொல்லுங்க. 3வது ஆள் வந்தான். அவர் ஸ்கூலுக்கெல்லாம் போல திண்ண பள்ளிக்கூடம் தான் வச்சார். இப்போ ஸ்கூலுக்கு நிறைய ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறது தான், எல்லாம் ஊழ உதாரு தான். எப்போ தெரியா, அந்த பொம்பளை அப்படி தான் கேட்டா ட்ரெயின்லேருந்து இறங்கின உடனே, என்னென்ன சொன்ன என் பின்னாடி வந்துடுற, வாடா கல்யாணம் பண்ணிக்கலாம், வாடா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாமான்னு கூப்பிட்டு உடனே, ஏய் என்ன சொல்கிற அப்படின்னு. இந்த டீ கார்டில் நின்று பாருங்க, பெரிய பயில் வாங்க மாதிரி அப்படி சீக்கிரட்லாம் போச்சுன்னா அப்படி பண்ணுறது. இது எவனா ஒரு பொண்ணு கிட்ட வந்து வாடா கல்யாணம் பண்ணிக்கலான்னு என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? போலி. அத்தனையும் என்னதான், அத்தனையும் நடிப்பா. நான் ஆமா கோபால் ஆரம்பத்தில் நடிக்க தான் வந்தேன்ற கதையாக இருக்கும். ஆரம்பத்தில் இல்லை, கட்சி வரைக்குமே என்னதான், இந்த போலியிலேயே பிறந்து போலியிலேயே வந்து போலியாவே செத்தும் போயிருது. மரணம் கூட அவனுக்கு அப்படிதான். சேர்த்துனா நினச்சிக்கிறான் அவன். ஆக்சுவலாக ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டான். என்ன நினச்சிக்கிறான் அவன், சேர்த்துட்டான்னு நினச்சிக்கிறான். மற்றவங்கெல்லாம் பார்க்குறாங்க செத்துட்டானா இல்லையான்ட்டு. இப்போ சுவாசிக்கல செத்துட்டான், ஹார்ட் பீட் வரல செத்துட்டான்னு நினச்சிக்கிறான். மூளை சாகவே இல்லை, மூளை சாகலை, போராடுது உள்ள. மூளை அவ்வளோ சீக்கிரம் சாவுறதே இல்லை. உங்களுக்கு புரியுதே இல்லை ஏன் மூளை சாவலை. நான் கக்கெல்லாம் வெளியே வந்தது. மூளை சொல்லுது வாழணும்டா நம்பன்னு, உடம்பு சொல்லுது சாவணும்டா நம்பன்னு. 2க்கும் ஏற்பட்ட போராட்டம் கக்கா உச்சாலாம் வந்துச்சு. டாக்டர் சொல்லிட்டார் செத்துட்டார். நான் சொல்லிட்டேன் அவன் சாவலை. அவன் உண்மையிலே இறக்கலை. உண்மையிலே என்ன பண்ணல, கண்டுபிடிச்சிட்டானுங்க. 14 நாளைக்கு இங்கே தான் சுற்றினுக்கு போகிறாங்க. நாய் தனியாக ஒரு பின்னெல்லாம் கொடுக்கலான்னு என்னென்ன முடியுமோ அவ்வளோ பண்ணிட்டானுங்க. செத்துட்டோம்னாலும் நீங்கள் போய் செத்துட்டான்னு நினச்சின்னுக்காதீங்க. அங்கே போய் என்ன சொல்கிறீங்களோ அதெல்லாம் அவனுக்கு கேட்கும். 10 ஜென்மத்தில்னாச்சும் நல்லா இருப்பான். அதுக்கு தான் என்ன பண்ணுறான், அங்கே உட்கார வச்சுட்டு மந்திரங்கள்லாம் சொல்லினுக்கிறான். என்னான்ட்டே தேவையில்லாதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாக வாழல. 10 ஜென்மத்தில் என்ன பண்ணேன், சரியா வாழு. நாயை போந்தோட நிம்மதியாக இருந்துருப்பேன். மனுஷனை போந்த நடிச்சே செத்த. நல்லவன்றது பேர் வாங்கிறதுக்கு எவ்வளோ பிடுங்கினேன். உங்களை ஆடிய ஆட்டம் என்ன, திரண்டதோ சுற்றம் என்ன, கூடு விட்டு ஆவி போனால் கூடவே வருவது என்ன. யாருக்கே நான் ஏன் என்னென்னவோ தெரிஞ்சினே ஒன்று தெரிஞ்சினேடா உங்கள் அக்கால யார அவனை, டேய் நான் செத்துட்டேன் எங்கடா எங்கள் அக்காவை கொடுத்து, நீ அக்காவை கொடுன்னா அக்கா இல்லைடா சொக்கா அப்படின்னு நம்ம சொல்லி புரிய வச்சாதான் ஆச்சு. இல்லைன்னா என்ன ஆவான், புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு. அப்போ செத்தது கூட போலியானா, ஆமாங்க போலி. என் குரு சொல்லிட்டான், இறந்தவர் பிறப்பது இல்லை 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 இல்லையே. அப்போ இவங்கெல்லாம் இறந்தவங்க லிஸ்ட்டே கிடையாது, நடிக்கிறானுங்க. உடம்பு ஒத்துழைக்கலன்னு ஒன்று என்ன ஆகிட்டானுங்க, உள்ளே போய் போராட்ட காலத்தை உண்டாக்கி அசிங்கமாகிடுச்சு. உண்மையிலேயே வெளியே போகிறோன்னா இப்போவே போயிடலாம். இப்போவே நீ என்ன ஆகிடலாம், எதை பற்றியும் அக்கறை இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். எதை பற்றியும் அக்கறை இல்லாமல் இருந்து பாரு சந்தோஷமாக இருப்பேன். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு. அங்கே என்ன நடக்குன்ற பயம் இல்லைன்னா எப்படி இருக்கலாம். போகிற இடத்துல என்ன நடக்குமோ, என்ன பண்ணுவாங்களோ, பிளேட்டு ஊந்துருமோ, என்ன பண்ண முடியாது. எதை நம்பி டப்பா ஒன்று அலுமினியம் டப்பா மேலே பறகுது, அது உள்ள நம்ம வர எப்படி உட்காந்துக்கிறோம். பிச்சுச்சுன்னா என்ன ஆகுது நம்ம நிலமை. அவர் ரக்கையை பார்த்தா அந்த ஃபேன் வர சுற்றுது.
எதனா பறவை போச்சுன்னா கதை கந்தல். எந்த தைரியத்தில் அதில் வர போட்டுக்கிறான். நான் வந்து 4000 12,000 கிலோமீட்டர் மேலே படுகிறேன், 12,000 மீட்டருக்கு மேலே படுகிறேன், 16,000 மீட்டர். இது எனக்கு தேவையா பக்குன்னு ஒன்றும் தேடாது பொழுது. அதில் வர அவன் வந்து சொல்கிறா, பெல்ட் இப்படி மாட்டு ஊதிட்டு எனக்கு விசில் எத்தி இப்படி அடி, இங்கே வர டார்ச்சுக்கு இது. ஒரு முறையும் நான் ஏறின ஃப்ளைட்டில் எல்லாத்தையும் சொல்லி தாங்கிறாங்க. இது ஒரு வேலையாகவே வச்சுங்கிறான் பொழுது. நம்ம தான் கண்டுக்காமல் விட்டுருச்சு. ஓ இது நம்ம இதை கவனிச்சா நமக்கு வேலைக்கு ஆகாது. அவன் போனவனே கொண்டாட அப்படி பண்ணி தூங்க வந்துடும். அவன் டேக்கப் பண்ணும்போது ஒரு சத்தம் வருமா, டக்குன்னு இது திரும்ப மேலே யானை பேர் தான் ஏதான பேர் தான் சரக்கு இருக்கலாம் அப்படிமா தான். அது வரைக்கும் நம்ம இப்படிக்கலாம் நிம்மதியாக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தை எப்படி போலியான மனிதனுக்கு கற்றுக் கொடுத்துட்ட உடனே அவன் என்ன ஆயிடுறான்னா, கற்றுது தான் சரின்ட்டு அவன் போலின்னே புரிஞ்சிக்காமல் வாழ்கிறான். சட்டம் போடுறதோ, மதத்தை பின்பற்றுறதோ, கடவுளின் பேரில் ஏமாறுறதோ எல்லாம் போலிகளால். இதெல்லாம் டூப்ளிகேட்டு. ஒரிஜினலுக்கு கடவுள் தேவைப்படுதா இல்லையான்னு முதல்ல கேட்கணும். ஒரிஜினலுக்கு கடவுள் தேவைப்படலைன்னா விட்டுருங்கன்றேன் நான். உங்கள் ஒரிஜினாலிட்டிக்கு என்ன தேவைப்படலைன்னா, ஏன் உங்களுக்கு ஒரிஜினாலிட்டி கடவுள் தேவைப்படாதுன்னா, வாழ்க்கையே நீங்கள் சரியாக வாழலைன்னா, உங்கள் தேவைகளை நீங்கள் சந்திக்கலைன்னா கடவுள் உங்களுக்கு தேவைப்படாது. ஆனால் எல்லாம் தேடுறாங்கன்னு நீயும் போயிடுற, எவனோ சொன்னால் நீயும் கேட்டுக்கிற, எல்லாம் சொன்னோன்னு நானும் சொன்னோன்னே நீயும் புரிஞ்சுன மாதிரி நடிச்சிக்கிற. சத்தியமாக உனக்கு தேவைப்படல. எப்போ தெரியும்னா 10 வருஷம் போத்து. அப்போ இன்னது தான் வந்தேன்னா சும்மா வந்தேன், எது தான் கற்றுனா சும்மா கற்றுக்கினேன், இன்னது தான் பயிற்சி பண்ணால் சும்மா தான் பண்ணேன், அதையும் விட்டேன். ஏன் அதை பண்ணுற? போலியில் பயிற்சி தொடர்ந்து பண்ண முடியாது. போலியில் பயிற்சியை தொடர்ந்து பண்ண முடியவே முடியாது. யார்கிட்ட நீ உண்மையாக இருக்க மாட்டேன்ற? உங்ககிட்ட உண்மையாக இல்லாதுன்னா நல்லா பயிற்சி பண்ண முடியாது. ஏன்னாக்கா நேர்மை இல்லாதவன். ஒருத்தர் அழகாகவும் பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தாகவும் ஒருத்தர் இருக்கிறாருனாக்கா அவர் நேர்மையாகிறார். காலிலேருந்து என்ன பண்ணுறாரு? அவர் உடம்பு பலப்படுத்துறதுக்கான பயிற்சிகளை செய்கிறார். யாரை நேசிக்கிறாரு? அவரை நேசிக்கிறார். அதனால தான் என்ன பண்ணுறாரு? உடம்பை ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறாருன்னாவே என்ன பண்ணுறாரு தான், அவர் உடம்பை நேசிக்கிறார். தன்னை நேசிக்கிற ஒரு மனிதன் கட்டாயமாக பிசிக்கல் எக்ஸசைஸு பண்ணாமல் கூட இருப்பான். வேலை அதிகமாக இருக்கும், வேறு ஏதோ வேலை அவன் செய்வான், இல்லை அது அவனுக்கு அது அழகாகவே இருக்கும், போதும்னு கூட அவன் என்ன பண்ணலாம் இருப்பான். அப்போ நம்ம போலிகளை எப்படி உருவாக்கணும்னா, உருவாக்குறதெல்லாம் போலிகள் இல்லை, நம்ம தான் உருவாயிட்டோம். போலிகள் இல்லாமல் வாழ முடியாத அளவுக்கு ஆகிட்டோம். மொழி ஒரு போலி, பொய் அவசியமே அற்றுது. ஆனால் மொழி இல்லாமல் என்னால் வாழ முடியாது. துணி ஒரு போலித்தனமானது, அது இல்லாமல் வாழ முடியாது. ஸோ மொழி, வார்த்தை, பேசுறது இதெல்லாமே என்ன தான் போலிகளால் கட்டமைக்கப்பட்டு. இந்த உலகமே போலிகளால் அதனால தான் உலகம் ஒரு நாடக மேடைன்னா. நாடக மேடைனா எவனை நினச்சிங்கன்னான்னா அந்த மேடை கிடையாது, போலியானதுன்னு அர்த்தம். உலகம் ஒரு போலி. மாயைன்ட்டான் ஒருத்தன். மாயைன்னா அவன் அர்த்தம் வேறு அர்த்தத்தை சொன்னான். மாவும் டஸ்ட் அண்ட் ஸ்பேஸ் தான் இந்த எல்லாத்தையுமே இருக்குது, நீ டஸ்ட்டையோ அல்லது ஸ்பேஸையோ பிடிச்சேன்னா போயிடலாம் கடவுள்கிட்ட அப்படின்னு சொன்னான். இவன் வேறு மாதிரி ஆகிட்டான், இதெல்லாம் இல்லைன்ட்டு. ஒரு குமிழ் உண்மை, நீயும் உண்மை. ஒரு குமிழ் ஜாலம் காட்டுறது உண்மை, நீ ஜாலம் காட்டுறதும் உண்மை. அது வெடிச்சிச்சுன்னா அது இல்லை, நீ செதுட்டேன்னா நீ இல்லை. அப்போ வாழ்க்கை போலியானதானா? வாழ்க்கை போலியானது இல்லை, வாழ்க்கையில் வாழ்கிற விதம் போலியானது. கணவன் அப்படின்னு ஒரு இலக்கணம் வச்சுன்னுக்கிற ஆளாளுக்கு மாறுது, மனைவின்னு ஒரு இலக்கணம் வச்சுங்கிற ஆளாளுக்கு மாறுது, ஜாதின்னு ஒன்று சொல்கிற ஆளாளுக்கு மாறுது. ஜாதியில் எல்லோரையும் நீ ஒன்று என்ன பண்ண முடியாது. யாரும் இங்கே ஸ்டாம்ப் போட்டுலாம் பிறந்த உடனே டோக்கன் போட்டு என்ன பண்ணல இல்லை, அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கலாம். அதுக்கு அப்போ டோக்கனே போட்டானுங்க. பறையன் அப்படின்னு சொன்னால் அவன் செருப்பு போடக்கூடாது, துண்டு கட்டக்கூடாது, எச்ச துப்பக்கூடாது, வேறு வேலை செய்யக்கூடாது. அப்போ எல்லா வேலையும் செய்வானா அவன் பறையன் கிடையாது. அவன் பறையன்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுன்னு தெரிஞ்சுக்கிறான். தப்பு அவங்க இல்லை. ஏன் எங்கள் தாத்தாலாம் பறையர் இருந்தாங்க, அதனால் நாங்கள் யார் இன்னும் பறையன்னு இல்லைன்ட்டு அவன் தான் உண்ணும். ஐயர் யார் உண்ணா? அவர் தான் உண்ணணும், ஐயர் கிடையாது. எங்கள் அப்பா பூஜை பண்ணியிருந்தார், நான் என்ன பண்ணல, நான் ஐடி கம்பெனி வேண்டாம் போயிட்டு நான் யார் கிடையாது. என்னால் ஐயர்லாம் சொல்லாதீங்க, நான் மனுஷன், நான் கறிமீன் சாப்பிடுவேன் சொல்கிறது கிடையாது. ஐயரும் தானே ஐயர் இல்லைன்னு சொல்கிறது இல்லை, பறையனும் தானே நான் சொல்கிறது இல்லை பறையன்னு. அவனாக பார்த்து திருந்த அது வரைக்கும் அவனை யாரும் திருத்தவும் முடியாது. வெறித்தனமாக கலக்குவான். நாங்கள்லாம் பறையர்கள்னு ஒரு கூட்டத்தை உருவாக்குவோம், எங்களுக்கெல்லாம் தானே தலைவர் ஒத்துக்கிறாருன்னுவான், ஐயருங்கெல்லாம் ஒரு தானே தலைவர் இருக்கிறாருன்னுவான். ராமா சாப்பிட்டா நாங்கள் சாப்பிட மாட்டோம், ராமனுக்கு சாப்பிட்றதுக்கான அதிகாரம் வந்து எங்களுக்கு இல்லைன்னுவாங்க. நாங்கள் நாமத்தை போட்டுப்போம், நாங்கள் இப்படி பட்டை போட்டுப்போம். ஆனால் அவருக்கு என்னன்னா இந்த உலகத்தில் ஏதோ பண்ணி போலியாக ஏதோ ஒன்று பண்ணோம்.
உண்மையாக இருந்தால் பணம் தர மாட்டாங்கன்னு நினச்சிட்டான் அவன். இந்த உலகத்தில் உண்மையாக இருந்தால் வாழ முடியாது அப்படின்னு உனக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. என்ன கற்றுக் கொடுத்துட்டாங்க உனக்கு? நீங்கள் உண்மையாக இருந்தால் வாழ தகுதியற்றவர் அப்படின்னு கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஆனால் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 10-11 மணிக்கு மேலே ஆகினா உண்மையாகிடுறீங்க. ஆமாம், பேசி கீசி பார்க்குறீங்க, அதை பண்ணுறீங்க. எவ்வளோ நேரம் தானே போட்டி இருப்போம் பாடணும். நீங்கள் சரிடானுவே ஆல்மா பார்த்தா தூங்கிட்டு இருப்பேன். அப்போ மட்டும்தான் உண்மையாக இருப்பேன். திரும்ப ஏந்துக்கும். ஏந்தின உடனே கொஞ்ச நேரம் பேசுவேன். நம்ம இப்படி நேரம் இருந்தால் நல்லா இருக்காது. அந்த மேக்கப்லாம் என்ன பண்ணேன்? திரும்ப நீ எழுந்து மேக்கப் பண்ணுறது இல்லை, பேசித்தான் எழுந்துப்பேன். இன்றைக்கி திங்கக்கிழமை, நீ செவ்வாய்க்கிழமை, இந்த புதன்கிழமை, இன்றைக்கி இப்படி நடிக்கணும், இந்த அதை பார்க்கணும், இங்கே பண்ணணும், அதை பண்ணணும். இது ஒரு வேலை வச்சுக்கிறேன். வேலைக்கு போனோம், ஸ்கூல் போனோம், ஏதோ ஒரு கர்மெல்லாம் இருக்குது. இல்லைன்னா என்ன பண்ணல? நீ எழுந்து வாழவே இல்லை. பறவைகள் எழுந்த உடனே சத்தம் இடுது, நான் எழுந்துட்டேன், ஐ ஆம் ப்ரெசன்ட், ஐ ஆம் லைவ் அப்படின்னு சொல்லுது. ஜாலியாக இருக்குது. அதுக்கு எந்த பூச்சி கடைக்கு போகுது, எதை சாப்பிட போகுதுன்னு அதுக்கு தெரியாது. எந்த வேலையுமே இல்லாத அதுங்கெல்லாம் காலையில் கரெக்டாக கற்றுது. இவனுக்கு இவ்வளோ வேலை வச்சுங்கிறான், பார்த்துக்கிறான். ஆச்சரியமாக இருக்குது. எங்கேயும் இல்லை. எங்கள் வீட்டில் பார்க்கும்போதே எழுந்து தனியாக சுற்றின்னு இருப்பேன், தனி மரமாக. இங்கே பார்த்தா அது பத்துனுக்கும், அங்கே பார்த்தா அது பத்துனுக்கும், இங்கே பத்துனுக்கும். நம்ம ஏன் ஏந்தணும்னு வர தோணும் எனக்கு. நம்ம திரைத்தனமாக ஏன்ட்டு பொழுது அவ்வளோ போலியான மனிதரை கூட வாழ்ந்துக்கிறேன். நான் ஏன் பொண்டாட்டி என் குடும்பத்தை மட்டும் சொல்கிறேன்ல, உன் குடும்பத்தில் அப்படி தாங்குது. ஏன் நீயே எப்படி தாங்குற? நீயே என் குடும்பத்துக்கு வந்து எப்படி தான் இருப்ப? இப்படியே தான் இருப்ப. அதனால் நீ என்ன மட்டமாகிட்டான், என்ன சுற்றிக்கணும்லாம் இல்லை. ஒன்றையும் தைரியமாக சொல்கிறேன், நீ எப்படி தான் ஏந்து இது தைரியம் இது உனக்கு என்ன? இப்போ அவசரம் 10 மணி தானே அப்பாயின்மெண்ட்டு, மணி 6 ஏந்துங்கன்னா என்ன இப்போ பிரச்சனை? கொஞ்சம் பேசு. என்னத்தை பேச போகிறேன்னா வேலைக்கு ஆகாதெல்லாம் பேசின்னு இருப்பான். ஏன்னா சுற்றி போலிகளே கற்றுந்தானே, அதனால் போலிகளை பற்றி எதனா பேசின்னு இருப்பான். அது நந்துடும், இது நந்துடும், இப்படி ஆகிடும். திடீர்னு என் பிள்ளை கல்யாணம் ஆகிடும், இல்லை பொண்ணு கல்யாணம் ஆகிடும், ஊருக்கு பெருசாகிடுவேன், நான் அவஸ்தி ஆகிடுவேன், இன்றைக்கி அது கச்சிடும், எனக்கு இது கச்சிடும். சொம்மனா இதுக்கு மேலே பேச முடியாதுன்ட்டு முடிவுக்கு வந்து போய் தான் ஏந்துக்குது. இதுக்கு மேலே போனால் அவமானமாக இருக்கும், நல்லாவும் இருக்குது. பேசி தூங்கிடுவான். திரும்ப ஏந்து போய்விடுவான். ஐயோ மணி எங்காச்சு, முதல்ல தான் ஏந்தல்ல. யாரை நேசிக்கலை நீ? எதனால் உனக்கு நேசிக்க தெரியல? உனக்கு தெரியலாம ஆயிடுச்சின்னா, இந்த போலிங்கெல்லாம் உன்னை என்ன ஆக்கிடுச்சின்னா உன்னை மறந்துச்சு. சட்டை போடாத நீ தான் நீ, கற்றுக்காத நீ தான் நீ, கற்றுக்காத ஒரு நீ இது இல்லை, அதுதான் நீ. கற்றுக்கின நீலேருந்து கற்றுக்காத நீயை கண்டுபிடிக்கணும். கற்றுக்கொண்ட நான்லேருந்து கற்றுக்கொள்ளாத நான் ஒன்று இது இல்லை, அதை பிரிக்கணும். எங்கேருந்து? என்கிட்டேருந்து எல்லாம் கற்றுக்கினேன்னு விட்டு பாறேன். என்ன நான் கற்றுக்கணுன்னு விட்டுப்பாரு. என்ன இது? கற்றுக்கணும் வேணாம், அம்மா கற்றுக்கணும் வேணாம், எல்லாம் கற்றுக்கணும். எது தான் நான் கற்றுக்கல? எதுவுமே இல்லை. ஞானம் மஞ்சிருவேன். உனக்கு பயிற்சியெல்லாம் கொடுத்து நீ இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டு ஒரு நாள் ஞானம் மஞ்சி வந்துடுவேன்னு பார்த்தா 10 வருஷமாக பயிற்சி பண்ணுறேன். என்ன அவரோ உட்காந்து ஆயுதுங்கிறாருல தாமு, அவரை கூட என்ன பண்ணேன்? நீ அழு, மேட்ரு முடிஞ்சிச்சு. வேதம் தான் கடவுள், உனக்கு புரியவே இல்லையா? கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். சரிடா, அடே பேரை சொல்லு, ஊரை சொல்லு, முன்ன அனுமதி பெற்றுட்டு வாடா. உட்கால நேரம் வந்துருக்கா அவங்க அறிவிட்ட போலிக்கிட்டு நீ என்ன பண்ணிட்டு தான் போனா? டக் 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 எஸ்கியூஸ் மீ. வீட்டில் புருஷன் மட்டும் என்ன பண்ணிருப்பாங்க? பொண்டாடி மேலே இருந்துப்பா, இல்லை புருஷன் மேலே நிற்பாங்க. அது மேலே வேறு என்ன பண்ணிருப்பாங்க? ஏன் உள்ளே சுதந்திரமாக போக முடியல? அவங்க பண்ணுறதை நான் பார்க்கக்கூடாது, அவள் தானே அப்படித்தானே? அதுதான் தட்டு போகணும். தட்டின வேகத்தில் தந்துட்டு வெளியே வந்துட முடியுமா? வர முடியுமாயா? அப்போனா வீட்டுக்கு போய் நேராக கதவு தட்டவே கூடாது தெரியுமா? முதல்ல என்ன பண்ணா, நாளை காலைல ஒரு 10 மணிக்கு வருவேன், உங்கள் வேலையெல்லாம் என்ன பண்ணுறங்க முடிச்சுட்டு 10 மணிக்கு ரெடியாக இருங்கன்னு சொல்லணுமா இல்லையா? நேராக போய் கதவு தட்டு நாகரிகமானவனா நீ? இப்போ கதவு தட்டு நாகரிகமானவன்ற சிவன் பூஜையில் கரடி மாதிரி போய் சனியை அப்போ தான் ஸ்கூலுக்கு எல்லோரும் அனுப்பிச்சிட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க வேலையை ஆரம்பிச்சுக்கிறான். நல்லவன் கதவு தட்டினா நாங்கள் நாகரிகமானவன். உனக்கு யாரா சொல்லி கொடுத்தா கதவு தட்டினா நாகரிகமானவன்னு? ஃப்ரான்ஸுக்கு போ, அப்படி கிடையாது. நேராக போய் கதவு தட்டக்கூடாது. உனக்கு நான் என்ன சொல்லி கொடுத்தேன் நாகரிகன்னா? கதவு தட்டு போகிறதுன்ட்டு. கதவு தட்டுலாம் போகக்கூடாது, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போகணும். என்ன பண்ணிட்டு போகக்கூடாது? கதவு தட்டுலாம் போகக்கூடாது. ஏன்?
ஏன் கதவு தட்டு போக கிடையாது? சுவிட்ச் ஓசன் எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அப்போ தான் சுவிட்ச் ஓவர் ஆகிருக்கும். இருந்து அப்போ தான் சுவிட்ச் வேலை செய்யவே ஆரம்பிச்சிருக்கோம். அவன் சுவிட்ச் போடலான்னு போது கதவு என்ன ஒருத்தேங்க எதனா சாத சொல்லி ஏமாத்தினே இருக்கிறான். அவன் அன்னைக்கு தான் தயார் பண்ணி வச்சுக்கிறான். நீ போய் கதவு தரணுன்னு என்ன பண்ணுவோம்? டக்குன்னு உடையாது. நமக்கு ஒரு பாதுகாவலன் வந்துட்டான். எந்த அளவுக்கு புலியாக்கிறான் மனுஷன். ஆஃபீஸில் எவ்வளோ வேலை தெரிய மாட்டான். எதுக்கு அந்த பொம்பளை எதனா கூப்பிட்டு போகிறான்னு பயம். எவ்வளோ நாள் கற்ற முடியும் உன்னால்? எவ்வளோ நாள் நீ போலியாக இருப்ப? நீ பல ஜென்மமாக போலியாவே வாழ்ந்துனுங்களான்னு பார்க்குற. கடவுள் பாப்பார், உன்னை வச்சு செய்வார். ஏன் துக்கமாகற? போலியாக இருக்கிறதுனால தான். ஏன் கவலைப்படுற? போலியாக இருக்கிறதுனால தான். ஏன் உன்னால் வாழ முடியல? போலியாக இருக்கிறதுனால தான். இதை மட்டும் உன்னால் புரிஞ்சிச்சின்னா அதுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் தான் உன்னால் போலியாக இருக்க முடியாது. துக்கப்பட்டு அழற இல்லை, அப்போ உன்னால் போலியாக இருக்க முடியாது. உன் கண்கள்லேருந்து ஈரம் வடியுது இல்லை, அப்போ உன்னால் இருக்க முடியாது. போலியாக இருக்க முடியாது. அப்போ போலியாக இல்லாத ஒரு கணத்தை நீ சந்தித்தாதான் இத்தனையும் நடிப்பா அப்படின்னு புரிஞ்சு என்ன பண்ணுவேன்? நீ நடிப்புகள்லேருந்து வெளியே வருவேன். அந்த போலித்தனம் உன்னை என்ன பண்ணி வச்சிருக்குதுன்னா உன் ஞானத்தை மறைச்சி வச்சிருக்குது. உன் ஞானத்தை என்ன உனக்கு ஞானம் உன்னுடைய இயல்பு. நீ குழந்தை வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்த. ஒரு தலைகாணி உனக்கு போதுமானதாக இருந்தது. ஒரு துணி உனக்கு போதுமானதாக இருந்தது. உனக்கு கீழே போட்ட பொறி இன்பமாக இருந்தது. எடுத்து சாப்பிட்ட. அங்கே என்னவே இல்லை, இந்த பாகுபாடுமே இல்லை. உன் பசி தீர்த்துறதுக்கான வழியை பல வழிகளில் தேடிட்ட. கிடைக்கலன்னா அழுத. அம்மா எடுத்து கொடுத்துட்டா. உனக்கு வளர என்ன பண்ணிட்டாங்க? உணவு எடுத்து சாப்பிட தெரியல. உனக்கு எடுக்கும்போது இப்படி எடுக்காதுன்ட்டான். அதனால் உனக்கு என்ன பண்ண முடியல? உணவாக எடுத்துக்க தெரில. உணவில் ஏதோ இருக்குதுன்னு நினச்சினுக்கிற. இது சைவம், அது அசைவம். எங்கன்னா அசைதான் என்ன இது? அது சொல்லுது, நான் அசைய மாட்டேன்டா. ஆமாம், நீங்கள் செய்வோம், அவ்வளோதான். செய்டா என்ன அது? நீ அசைவன்றான் அவன். நான் அசைத்து இல்லைடா. யாரும் ஆடையோ மாடியோ சாப்பிட முடியாது. ஆட்டுக்கறியோ மாட்டுக்கறியோ சாப்பிட்லாம். மாடுக்கு பேர் கவு, அறுத்துட்டா அது பேர் பீஃபு. பன்னிக்கு பேர் பிக்கு, சாப்பிடும்போது அது பேர் போர்க்கு. தெளிவாகிறானுங்க. நீ தான் இன்னும் என்ன பண்ணல. இவன் எல்லாத்தையும் சொல்லி கறின்ட்டான். காய் கறி, ஆடு கறி, மாடு கறி, காய் கறி, ஆடு கறி, மாடு கறி, பூனைக்கறி, நாய்க்கறி. காய்கறினா எந்த காய்கறி? கத்திரிக்காய் கறி. கத்திரிக்காய் கறினா என்ன? வெட்டப்பட்டது, சமைக்கப்பட்டது, மாற்றப்பட்டது. மாடு சமைக்கப்பட்டது, ஆடு சமைக்கப்பட்டது, கோழி சமைக்கப்பட்டது, கத்திரிக்காய் சமைக்கப்பட்டது. சமைக்கப்பட்ட உணவு தானே சாப்பிட்டுக்கிற. இன்னும் பிரச்சனை உனக்கு. நான் போலி. இப்போ ஏன் போலி சாமியாரியா? சாமியார்னா என்ன பண்ணுவார்? கரிமீன்லாம் சாப்பிடுவார். என்ன மாதிரி மகான்கள்லாம் வாழ்ந்த நாட்டில் இல்லை, எவ்வளோ சைவ சித்தாந்தங்கள்லாம் பேசி ஆன்மீகத்தை ஒரு நல்ல நிலைக்கு எத்தனை வந்து வச்சுக்கிறேன். இந்த நாட்டில் ஒரு சனியை பிறந்து என்ன பண்ணுது? நாசக்காரங்களே சாட்டன் போய் தாண்டா சனியாக வச்சு தாண்டா அமிச்சானுங்க. நான் சனியாக ஆறு. இது யாருக்கு புரிஞ்சிடும்? நாசக்காரன்னா என்ன நினச்சிக்கிறீங்க? இந்த போலித்தனத்தெல்லாம் அழிக்கிறவன் பேர் என்ன? நாசக்கார பாவி அவன். ஐயோ மோசக்கார பாவி அவன், நாசக்கார பாவி. அவங்ககிட்ட போய் என்ன பண்ண முடியாது? எத்தனை காலம் ஏமாற்றுவாங்க, ஏமாறுவ. இதில் வர சாக்கு சொம்மனா பயிற்சி நான் சச்சங்க, அதனால் வாரம் வர முடியல. ஏன் பிள்ளைங்கள்லாம் இருக்குது. எனக்கு வேலை இது வர முடியல, தப்பு கிடையாது. சாக்கு சொல்கிறது போலித்தனம் தானே. 6 மாதத்துக்கு ஒரு முறைவா, வருஷத்துக்கு ஒரு முறைவா, சனினே வர கட்டி கூட போ. ஏன் சொம்மனா சொல்கிற வர முடியலன்ட்டு? அதான் வர முடியல, அது ஏன் சொல்கிற? அப்போனா வர முடியும், ஆனால் வர முடியல. வர முடியல நான் என்ன பண்ண மாட்டேன், சொல்லவே மாட்டேயா? அதான் முடியலையே, ஆனால் என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். சொல்கிறேன்னா முடியும், ஆனால் நான் என்ன பண்ணல, என்னால் முடியாது தெரியுமா? கிண்டல் பண்ணுறேன், வெறுப்பேற்றுறேன். யாரை?
உன்னை வெளியே இல்லை. புரியுதா? ஆசையாக தான் இருக்குது, முறைச்சி பார்க்குற, சொல்ல மாட்டேன். யாரை வெறுப்பேற்றுற? யாரை? என்ன சாப்பிடும் போல் ஆசையாக தாங்குது, நான் அசைவம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறேன். யாரை வெறுப்பேற்றுற? எப்போனா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுன்றேன். நான் சாப்பிடே பார்க்காத நீ சொல்லலாமான்னு கேட்குற. அது சாப்பிட மாட்டேன்னே, அது தப்புன்னு வர சொல்லலாமா? அருகதை இல்லைன்னு சொல்லணும். அருகதையற்ற நாய்கள் தான் உங்களுக்கு என்ன பாடம் நடத்துது? என்ன தெரில அதுக்கு? மனிதனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தெரில. அப்போ என்ன கற்றுக் கொடுக்கணும்? போலியாக கற்றுனுக்குறான். அந்த போலித்தனத்தை வெளியே எடுக்க கற்றுறோம். என்ன கற்றுறணும்? என்ன தரணும்? போலித்தனத்தை வெளியெடுக்க கற்று தரணும். ஆனால் என்ன தரான்? கற்றுறோம்ல. இந்த 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 டைப் ஆஃப் ஆக்டிங் வந்து சரி கிடையாது. நான் ஒரு புதுசாக என்ன பண்ணுறேன், டைப் ஆஃப் ஆக்டிங்கை மாற்றிக்கோ. வந்துச்சா? நீ கோயிலுக்கு போனால் உன்னை சேர்க்க மாட்டாங்க, உன்னை ஜாதியில் நீ வந்துட்டு பிரதர். ஏன் பிரதர் என்ன பிரச்சனை முடிஞ்சிச்சு? வேறு யாருன்னா உன்னை பிரதர்னு கூப்பிட்டாங்களா? டேய் நீ பிரதர் மட்டும் தான் கூப்பிட்டேன், சொத்தை எழுதி கொடுத்துருவேன், எழுதி கொடுத்துருவேன். அப்போ நாடாக இருந்தானே சொல்லுவேன். அப்போ என்ன சொல்லுவேன்? நாங்கள் நாடார் கிறிஸ்துவர் தானே. நாடார் கிறிஸ்துவராயா நீ? அப்போ என்ன தான் சொல்ல போகிற? பிரதரானால என்ன தான் நீ? நாடார் பிரதர். நான் பர பிரதர், நீ நாடார் பிரதர். ரவி தானே, அவர் நாய்க்கியர் பிரதர். ஓ பிரதர், அவ்வளோதான். அப்படிலாம் கிடையாது. உனக்கு வீரியமும் விவேகமும் வந்துச்சானா மேட்ரு விட வேண்டியது யார்? சுற்றி போலிகள் இருக்கலாம், நடிக்கலாம், எல்லாம் பண்ணுக்கிறான். நீ நடிக்க கற்றுக்கிறதுனால என்ன தான் பண்ணுற? யாருக்கிட்ட போயும் சும்மனா போய் நடிக்கிற, உன் உண்மையை சொல்ல முடியல, தவிக்கிற. யாரை கூட சண்டை போட்டுனுக்கிற? உன் சண்டை போடுறதுக்கெல்லாம் காரணம் யார்? உனக்கு கூட ஏன் முரண்படுது? நீ ஏன் நிம்மதியாக இல்லை? நீ ஏன் பேசிக்கிற? தொன்னே உள்ளேருந்து ஒருத்தன் சொல்கிறான், நீ ஆம்பளடா பாருன்னு. என்ன இருந்தாலும் நீ பார்க்கக்கூடாதுடா, வயசு தப்புன்ற. வயசுக்கும் ஆம்பளைக்கும் என்னடா சம்மந்தம்? வயசு பேதம் இருக்குதா இல்லையா? போயும் எல்லாம் அடல்ட்டு தாயா, ஒன்று தான். 18, அது 18, நீ 56. செட் ஆகுமா? தப்பு இல்லையான்னு கேட்போம். நாய் போய் பாடுறா, 4 வயசு 15 வயசு என்ன பண்ணுக்குது? நீ நாய் இல்லைல்ல நம்மள. ஐயோ இப்போ நம்ம நாயாவே ஆயிடலாம். ஆனால் மனசு சொல்லுது, கனவு காணும்போது 18 20 பார்த்தா கனவு கண்டுது. உள்ள கற்பனை பண்ணும்போது வயசெல்லாம் பார்த்து எத்தனை வயசு, இந்த மாதிரி வயசில் தான் எப்போ டேட்டா பர்த் சொல்லு, இந்த டேட்டா பர்த் சொல்லு, கற்பனை பண்ண போகிறேன். எதை பார்த்தாலாம் சினிமாவில் நடிகை ஊற்றிக்கிறேன். எப்போனா பார்க்க போகிறேன் நீ அவளை நேரில் எதனா பண்ண முடியும்? அவளை ஒரு ஸ்க்ரீன் தான். ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுற, ஸ்க்ரீனை பார்த்துட்டு போட்டு தாக்கு வரா ஒரு புறா போட்டு தாக்கு, வங்க கடல் ஏறா போட்டு தாக்கு, போட்டு தாக்கு என்ன போட்டு தாக்கு, பார்த்தா பார்த்துக்கோ கேட்டா கேட்டு. ஒரு சாதாரண பாட்டு மாதிரி தான் இருக்குது. காலையில் ஏந்த பேர் தான் தெரியுது, ஜெட்டியெல்லாம் ஈரமாயிடுச்சு. யாரோ ஒருத்தர் போட்டு தாக்கிட்டு இருக்கிறாங்க. போட்டு 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 தாக்கு. படம் பயங்கரமாக வேகமாக ஓடிச்சு. டேய் எப்போனா நிஜத்தில் பார்க்க போறியா? உன் காமம் கூட என்ன ஆயிடுச்சுப்பா? அட பாவி, யாருக்கு எடுத்து வச்சுக்கிற? யார? உன் புனிதமான உடம்பு என்ன வாங்கிட்டுக்கிற? உன் கற்பனை உலகத்துக்கு போனதுனால நீ என்ன வாங்கினுக்கிற? நிஜத்தில் வாழாத நீ என்ன ஆகுற? அசிங்கமாக இல்லை உனக்கு? அது கொஞ்சம் கூட மான இனமே இல்லை. அசந்து தூங்கிடணும், உச்சா வந்துடுது, டேங்க்கு ஃபுல்லாகிடுச்சு, தூக்கம் அதிகமாகிடுச்சு, தப்பு இல்லை. ஏன் டேங்க்கு ஃபில் என்ன ஆயிடுச்சு? அதில் தவிச்சிக்க இல்லை, ஆள் எழுப்புவானா? நம்ம மட்டும் வெளியே போயிடலான்ட்டு மரியாதையாக போயிடுது. எது தெரியுது? மூத்தத்துக்கு தெரியுது, உன் விந்துக்கு தெரியுது. ஆள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுக்கிறான். உள்ள இருந்தால் தான் இதே பண்ணு, இப்போ வெளியே போயிடலான்ட்டு நம்ம ரிலாக்ஸ் ஆகிடுற. இப்போ நீ அப்போ உன்னை ரிலாக்ஸ் பண்ணி விட்டுது. அது எது? உன் உடம்பு ரொம்ப கவனமாகுது. உன் மனம் என்னெல்லாம் தந்திரம் பண்ணு, அதெல்லாம் கவனிச்சு என்ன பண்ணுது? அதுக்கேற்ற மாதிரியே
ஆக்ட் பண்ணி சரியாக்கிது. ஜுரம் தலைவலின்னு படுகிற, தூங்குற, ஏந்து பார்த்தா காணாமல் போயிடுச்சு. என்ன பண்ணுது உன் உடம்பே? தன்னைத்தானே நேர்த்தியாகவும் சரியாகவும் அழகாகவும் ஆக்கிது. மனம் போலியிலே தான் இருக்குது. அதுக்கப்புறமா கூட நம்ம இது மாதிரி போட்டு தாக்கிறதுனால தான் இது மாதிரி ஆகிட்டோம். நம்ம இதுமாதிரி போட்டு என்ன பண்ண முடியாது, எதையும் போட்டு தாக்க கூடாது. பணம்லாம் அது மாதிரி பார்த்து நம்மளே என்ன பண்ணக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது. யோசிச்சிங்க அப்போனா அது நம்மளோட அவமானம். அதே மாதிரி உச்சா வந்துட்டு போகும்போது என்ன பண்ணிட்டு போயிடலாம், உச்சா பண்ணிட்டு போயிடலாம். இல்லைனா பெட்டில் படுவானா கீழே பார்த்துக்கலாம், இல்லை பிளாஸ்டிக் மேட்டை போட்டு பார்த்துக்கலாம், தப்பு கிடையாது. அதுமாதிரிலாம் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க. உங்களை பசி எடுக்குது, சைவாசைவன்றீங்க, காமம் வருது, என்ன கருமத்தையோ சொல்லி புரிய வைக்கிறீங்க, உச்ச கக்கெல்லாம் வருது, மெதுவாக பார்த்துக்கலான்றீங்க, ஊரில் எடுக்குது சொரிய மாட்டேன்றீங்க. யாருக்கு எதிராக செயல்படுறீங்க? இதெல்லாம் யாரையும் மதிப்பு, யாரும் உங்களை மதிக்கணும்னு நினைக்கிறீங்களே, பாவமாக தெரியல, போனமா அந்த தூக்கி போய் போச்சுருவானுங்களே. உங்கள் வீட்டில் இருக்கிற செருப்புக்கிற மரியாதை உனக்கு இல்லை. நீ செத்துட்டியானா பாரு, செத்து பண்ண வீட்டுங்களெல்லாம் போய் பாரு. எவனா வச்சுங்கிறான் நினைக்கிறேன், கோடி சம்பாதிச்சாரு, 50 ஏக்கர் வச்சார் எங்கள் அப்பா. அதனால் எங்கள் அப்பா என்ன பண்ண மாட்டேன், நான் பொதிக்க மாட்டேன்னுவான், விற்பான். நான் தான் உஷாராகணும், ஆசிட் கிசிட் வாங்கி போனால் கெட்டு போகுது மாதிரி எதனா ஏற்பாடு பண்ணி நம்ம செத்தாலும் என்ன பண்ண முடியாது, இந்த உடம்ப அழுக விடக்கூடாதுன்ட்டு என்ன எவனோ ஒரு பாதிரியாரெலாம் என்ன பண்ணி வச்சுக்கிறானுங்க, இப்போலாம் மம்மி பண்ணி வச்சுக்கிறானு. நம்மளே என்ன பண்ணிடலாம் பண்ணணும், நம்மளே உஷாராக வாங்கி வச்சுட்டு செதுராக்க நம்மளே உள்ளே போத்துக்குனா தான் ஆச்சு. இல்லை யாருக்குன்னா நல்ல 4 பேர்கிட்ட சொன்னால் தான் ஆச்சு. இல்லை ஆகும் நம்ம கதை இல்லைனாக்கா. இல்லை நம்மளே ஒரு இடத்த ஒதுக்கி இங்கே தான் நான் யார் உஷாராகண்ணா, யார் மேலே இதுலன்னா போலித்தானே இருக்குது. சாவ மாட்டேன்ற நம்பினுக்கிற, செத்துருவே சனினே, செத்து பேர் எப்படி சாவலான்னு எங்கே போதிக்கலான்னு யார் முடிவு பண்ணா? உன் வாழ்க்கை ஒன்று திருட்டு கொடுத்துட்டு போகிற, உன் உடம்பு புனிதமாக இருந்து இல்லையா, அது யார் முடிவு பண்ணா? உனக்கு இன்ன மேலாம் அக்கறை இல்லை, உன் உடம்பு மேலே உனக்கு அக்கறை இல்லை, உடம்பு ஏற்படுற கிளர்ச்சிகள் மேலே உனக்கு அக்கறை இல்லை, பசி எடுக்குது உனக்கு அது மேலே அக்கறை இல்லை, வாழ சொல்லுது உன் மேலே அதுக்கு அக்கறை இல்லை, இது மேலாம் அக்கறை இல்லை. ஆனால் மற்றதுலாம் நான் உன்னை கவனிக்கிறதுக்கு கத்துறேன், அது மேலே அக்கறை இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? போலிகளை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. பட் போலி தேவைப்படுது, திரும்பவும் சொல்கிறேன். அதை கூட தான் நான் என்ன பண்ணியாகணும், பேசுறதுக்கு சட்டப்படம் வந்தால் ஒத்திப்பேன். நான் எல்லாத்தையும் வச்சு இதெல்லாம் போலித்தனமாக இருந்துங்க. இன்றைக்கி நான் அந்த தலைப்புனா பேச போகிறேன், போலித்தனத்தை பற்றி பேச போகிறேன். அதனால் என்ன பண்ண போகிறேன், நான் போலிலாம் தேவையில்ல, இந்த பூரா போயில திங்கிறானுங்க, அந்த மாதிரிலாம் நடிக்கிறீங்களா? இவ்வளோ பேச என்ன பண்ணுவீங்க நீங்கள்? சொம்மானா அம்மா அம்மான்னு கூப்பிடுவீங்க, அம்மா என்ன சொம்மானுவீங்க, அப்புறமா பொண்டாட்டி வந்து அம்மாவை பார்த்து நிற்பீங்க. பொண்டாட்டி அம்மாவை நிற்க வச்சு என்னடா பண்ணுவீங்க, எப்படி இந்த கேவி செத்துற போகிறாருன்னு நிற்பீங்க. சரி செத்து போ சீக்கிரமாக சாவுன்னா நல்லாவா சொல்லுவீங்க? அப்படியே என்ன பண்ணுவீங்க, செத்துட்டு பேரும் மாலைலாம் மாட்டி பெருசாக போட்டெல்லாம் வச்சு ஊரெல்லாம் கூப்பிட்டு ஒப்பாரி வச்சு காட்டி எங்கள் அம்மா அப்போ விசேஷமானவெல்லாம் சொல்லுவீங்க தானே. இரும்போது ஒரு 1000 2000 கொடுத்து சரியா இருக்கு சனியனு கூட இல்லை திட்டனா மனசார திட்டிருப்பீங்க அம்மாவை. அதுவும் சேர்த்துல எதுவுமே என்ன பண்ணல. சரி பொண்டாட்டினாச்சும் உண்மையாக இருந்தீங்களாண்ணா, அவள் எனக்கு உண்மையாக தான் பார்த்தீங்க, நீங்கள் அவளுக்கு என்னால் உண்மையெல்லாம் இருக்க முடியாது. ஆனால் உன்னை நான் நேசிக்கிறேன், அவள் தான் என்னால் செய்ய முடியும். சும்மா என்ன பண்ணுக்காது, நீ சொன்னாலும் ஒத்துக்கலாம் என்ன பண்ண முடியாது. நீ ஒத்துக்கிறதுக்காக நான் உங்கள்கிட்ட போய் ஒன்றா சொல்லிக்கிறேன், நான் நல்லவன் உனக்கு மட்டும்தான் சும்மா சொல்கிறேன், சும்மா சொல்கிறேனே சொல்லுங்கன்றேன் நான். அது மேலே என்ன செய்ய முடியாது, அதை அதுவும் சும்மான்றேன்றேன் நான். இப்போ நான் பேசுனேன் அது என்னதான் சும்மா தமாசுக்கு பேசுனேன், நீ அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதுன்னே சொல்கிறீங்க. சீரியஸாகவே எடுக்க மாட்டாங்க. ஏன் நல்லா கேட்டுக்கோங்க, உங்கள் போலித்தனத்து மேலெல்லாம் யாருக்கும் அக்கறையே கிடையாது. அவங்க தேவை மேலே தான் அவங்களுக்கு அக்கறை. உங்கள் மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், அம்மா இருக்கட்டும், பிள்ளை இருக்கட்டும், தேவை யாருக்கு? அவங்களுக்கு தேவை ஏற்படாத வரைக்கும் அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவங்க தேவையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றிட்டீங்கன்னா அது அவங்களுக்கு சௌகரியமாகவே வர ஆகிடும். புரிஞ்சிச்சேனா சார்ன்ட்டு அந்த கம்ஃபர்டபிலிட்டி ஜோனுக்கு போயிடுவாங்க அவங்க. அதனால் உங்களை வச்சு என்ன பண்ணுவாங்க, விளையாண்டு நிற்பாங்க. நீங்கள் அம்மா அடிக்கிற பொண்டாட்டிகிட்ட வந்து விழுவீங்க, பொண்டாட்டி வச்சாலுன்னா அம்மாண்ட போவீங்க. நீங்கள் ஒரு பந்து, அவங்க 2 பேரும் என்ன பண்ணி நிற்பாங்க, எட்டியே வச்சு நிற்பாங்க. ஒரு நாள் நிமிந்து என்ன அங்கே முள் வச்சு குத்துனீங்கன்னா வெட்டி வச்சோன்னு குத்துனோடனே அவங்க ஒதுக்க மாட்டாங்க. இந்த பக்கம் வந்து வந்தோடனே இவன் வச்சானே இவனுக்கு ஒரு குத்துனோடனே அப்பா இது பந்து இல்லை இது முள், என்ன பண்ண மாட்டாங்க. அப்போ நான் தான் என்ன ஆகணா, உண்மையானவனை யாருமே ஏற்றுக்கூட மாட்டாங்க. அது அவங்க பிரச்சனை. இதில் பெரிய பிரச்சனை நீ உன்னை ஏற்றுக்காமல் போய்டும், அதான் இன்னும் பிரச்சனை. ஏன் உன் உணர்ச்சிகளை, உன்னுடைய அன்பை, உன்னுடைய கருணையை, பித்தியால் மேலே வச்சுக்கிற அக்கறையெல்லாம் நீ வந்து இழந்துடுற. இந்த சமூக ஒழுக்கத்தினால நீ என்ன பண்ணிட்டேன்னா, நீ உன் விசாலமான பார்வையை சுருக்கிட்ட.
எல்லோரும் கூட நீங்கள் அன்பாக இருக்க முடியும், அண்ணாலாம் பண்ண முடியல. ஏன்னா என்னாலாம் அப்படி தான், எல்லோரும் கூட நான் ஜாலியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஜாதி பார்க்க மாட்டேன், மொழி பார்க்க மாட்டேன், இனம் பார்க்க மாட்டேன், குளிச்சுட்டு செஞ்சாங்கன்னா குடிக்காமல் செஞ்சாங்களா யோசிக்கவே மாட்டேன். சோறு போகிறது பெரிய விஷயம் நினச்சேன்னா என்ன ஆகிடுவேன், கம்முன்னு வாங்கி நான் ஒரு சாமியார் காலைல 6 மணிக்கு கொடுக்கணும், எனக்கு 7 மணிக்கு கொடுக்குறியா அப்படின்னா என்ன ஆகும், காப்பி கொடுக்கணுக்கு வெறுப்பாயிடும். ஒரு மனுஷன் நமக்காக போய் காப்பியை போட்டு எடுத்து தரான்னு உள்ளுக்குள்ளே கடவுளுக்கு நன்றி சொல்லின்னு வாங்கி என்ன பண்ண கம்முன்னு விட்டுட்டு அங்கே போய் திமிர்வாதம் பண்ணுறீன்னு எப்பேற்பட்ட ஆள். அந்த மாதிரி போலிங்கெல்லாம் என்ன பண்ண முடியாது நிம்மதியா. ஆனால் நீ ஒரிஜினலாக இப்போ எப்படி இருக்கலாம், போலியாக நடி, போலியாக பேசு, போலியாக இரு, தப்பு கிடையாது. ஆனால் உள்ளே எப்படி இரு, ஏன்னா வெளியே என்ன பண்ண முடியாது. உண்மையெல்லாம் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. உண்மையே போலியாக சொல்கிற மாதிரி சொல்லிட்டு, உண்மைதான் ஆனால் எப்படி சொல்லு, போலியாக சொல்லு. நீங்கள் எப்படி இருந்தாலும் நல்லா இருங்கன்னு சொல்லு. அது எப்படி இருக்கணும், எப்படி இருந்தாலும்ன்ற ஒரு வார்த்தைக்கு இல்லை, அப்போ அவங்க சரியில்லைன்றது தான் அர்த்தம். எப்படி இருந்தால் ஏன் நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்ல நான் ஒன்று, ஆனால் என்ன சொல்கிறேன், எப்படி இருந்தாலும் நான் நினைத்து சொன்னேன். நீ எப்படி இல்லை, நீயாவே இல்லை, ஆனால் நான் என்ன சொன்னேன், எப்படி இருந்தாலும் நல்லா நீங்கள் என் பேச்செல்லாம் உஷாராக இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக கேளுங்க. இனிமேப்பட்டு முன்னாடி பேசிட்டுக்கிறேன், இனிமேப்பட்டு பேச போகிறது இல்லை, போய் பாருங்க. அவ்வளோ கவனமாக பேசியிருப்பேன், ஆனால் சாதாரணமாக பேசியிருப்பேன். ஏன்னா நேர்மை மட்டும்தான் என் கையில், நல்லா இருக்கணுன்றது தான் நோக்கம். என் நோக்கம் என்ன தான், அவ்வளோதான். அதனால் என்ன பண்ண முடியாது, என்ன ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. ஏன்னா யாரும் என்ன நினைக்கல, அசிமாகறான் நல்லா இருக்கக்கூடாது, வாழ்க்கைக்காரங்க அவங்க நல்லா இருக்கணும், அப்படி கிடையாது. எல்லாமே எப்படி இருக்கணும், நீயும் அப்படி இரு, போலியாக கூட இரு, ஆனால் எல்லாம் நல்லா இருக்கணும்னு இரு. நான் எல்லாருக்கும் அதான் சொல்லி கொடுத்து அனுப்புவேன். என்ன நீ எல்லாம் நல்லா இருக்கணும் நீ போதும். செயல்பாட்டில் கூட கொண்டு வர கட்டி பரவாயில்ல நானி, அது எப்படி செயல்பாட்டில் வராமல் போது நம்ம பார்க்கலாம். நினச்சா செயல்பாட்டில் வரும், வந்துச்சானா அது என்னை புரிஞ்சிடுவோம் தான். அவன் தான் என்னை விட முடியல, இருந்தாலும் எங்கேயோ நம்மளை ஊக்கு போட்டாயா, எங்கேயும் என்ன பண்ணுறான், நம்மளை சிக்க வைக்கிறான். இவன் எங்கேயோ ஒரு இடத்துல என்னவோ அது புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, ஒரு ஆளுக்கு என்னை விட மாட்டான் அவன் லேஸில். அது புரியலன்னா அவன் என்கிட்ட போலியாகவே இருந்துக்கிறான். நானும் தான் அவன்கிட்ட போலியாக இருந்துக்கிறேன், ஆனால் நான் ஏன் போலியாக இருந்தேன்னு அவனுக்கு புரியல. புரிஞ்சிச்சானா விசேஷமாக ஆகிடுவான். ஸோ போலிக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துனுக்கிறோம், போலியான உலகத்தில் தான் இருக்கிறோம், போலியாக தான் நம்ம என்ன பண்ணோம் இருக்கணும். பட் அவசியம் இல்லாத இடத்துல தான் போலியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்கிட்ட போலியாக இருக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. வேறு யாருக்கிட்டனா போலியாக இரு, ஆனால் யாருக்கிட்ட போலியாக இருக்காது. இது ஒரு சந்தர்ப்பம். மகிழ்ச்சியாக இருன்னு சொல்கிறேன், போலியாக மகிழ்ச்சியாக இருக்காது. மகிழ்ச்சியாக இருக்கணுன்னே ஐயா நான் நல்லா தெரியுது, நல்லா சொம்மனா ஈன்னு காட்டுறேன்ட்டு உள்ளேருந்துன்னா வரல, இது வரல. அது மாதிரி நடிக்காத. யாருக்கு நாசமாக போவ, நீ தான். புரியுதா? யாருக்கு கெடுதல் நீ பண்ணுற, உனக்கு தான். உன் ஏழாமையை ஒத்துக்கோ, நல்லா இருக்கிற வழியை தேடு, மகிழ்ச்சியார். வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு தலைப்பில் பார்க்கலாம். நல்லது. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.